நாளில் கூட நாம் யோவான் எழுதின சுவிசேஷத்தை நாம் நம்முடைய தியானத்துக்காக எடுத்துக்கொள்வோம். इन दिनों में भी यूहन्ना सुसमाचार को हम अपने अध्ययन के लिए ले लेंगे। யோவான் ஒன்றாம் அதிகாரத்தின் यूहन्ना पहला अध्याय 9 12 வரைக்கும் நாம் கடந்த வாரத்தில் தியானித்திருந்தோம். 9 से लेके 12 तक गए हफ्ते हमने मदन किया। எந்த மனுஷனை பிரகாசிக்கிற ஒளி அந்த ஒளி என்று சொல்லி பார்த்தோம். हर कोई मनुष्य को प्रकाशित करने वाला वो ज्योति है कर हमने देखे। அவர் உலகத்தில் இருந்தார், ஆனால் அந்த உலகம் அவர் அறியவில்லை என்று சொல்லி நாம் பார்த்தோம். वो इस जगत में था लेकिन जगत उन्हें नहीं पहचाना। அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், वो अपने खुद के लोगों के लिए आया ஆனா அவங்க அவளை ஏற்றுக்கொள்ளல. लेकिन वे उन्हें स्वीकार नहीं किए। அதனால அவர் என்ன பண்ணார்னா, इसलिए वो क्या किया, இயேசுவின் நாமத்தின் மீது விசுவாசம் உள்ளவர்கள் जो यीशु मसीह के नाम से विश्वास करते யாரெல்லாம் हैं, இருக்கிறாங்களோ जो कोई है, அவர்களை எல்லாரும் वे सभियों को தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லி परमेश्वर பார்த்தோம். के संतान बनने के लिए अधिकार दिया அந்த करके हमने 12ஆம் देखा। வசனத்தை பார்க்கும் பொழுது, उस 12 वचन में हम देखते அவருடைய हैं நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் उसके नाम के ऊपर जो विश्वास है, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ उससे जितने लोग उसे स्वीकार कर लिए, அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் वे கொடுத்தார். सभी परमेश्वर के संतान रहने के लिए उन्हें अधिकार दिया। அப்ப தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பதற்கு परमेश्वर के संतान रहने के लिए விசுவாசம் அவசியம், विश्वास की जरूरत है, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுதல் அவசியம். परमेश्वर को स्वीकारना आवश्यकता அதற்கு है। அவர் அதிகாரத்தோடு அந்த பிள்ளைகளாகும்படியே இதை கொடுக்கிறார். इसलिए अधिकार के साथ एक बच्चा बनने के अधिकार को देता है। அப்ப நீங்களும் நானும் आप और हम இஸ்ரவேலில் இல்லாவிட்டாலும், इजराइल में नहीं हो तो भी, யூதர்களாய் இல்லாவிட்டாலும், यहूदी नहीं हो तो भी, தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதற்கு காரணம் परमेश्वर के संतान कर बुलाने जाने की कारण क्या है? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தது. परमेश्वर यीशु मसीह को विश्वास அல்லேலூயா. करना। हालेलुया। அவரை விசுவாசித்து அவரை நம்முடைய இரட்சகராய் ஏற்றுக்கொண்டோம். उसे विश्वास कर हमारे उद्धारक रूप में हम स्वीकार அப்படி लिए। ஏற்றுக்கொண்டதுனால ऐसे स्वीकार लिए நீங்களும் इसलिए நானும் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற आप அதிகாரத்தை और हम பெற்றிருக்கிறோம். परमेश्वर के संतान के अधिकार को पाए हैं। அந்த 13ஆம் வசனம் சொல்லுகிறது, उस 13 वचन कहता है, அவர்கள் இரத்தத்தினாலாவது वे लघु से மாம்ச சித்தத்தினாலாவது या शारीरिक इच्छा से, புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் पुरुषों की इच्छा से न जन्म होते ही தேவனாலே பிறந்தவர்களாய் இருக்கிறார்கள். परमेश्वर के द्वारा जन्म हुए அப்ப हैं। தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के संतान மாம்ச சித்தத்தின்படி பிறந்தவர்கள் அல்ல, शारीरिक इच्छा के अनुसार नहीं जन्म हुए, இரத்தத்தின்படி பிறந்தவர்கள் அல்ல, लघु के द्वारा नहीं जन्म हुए, புருஷனுடைய சித்தத்தின்படி பிறந்தவர்கள் அல்ல, पुरुष की इच्छा के अनुसार नहीं जन्म हुए, ஒரு மனிதனுடைய சித்தத்தின்படி பிறந்தவர்கள் அல்ல. एक मनुष्य की इच्छा के अनुसार नहीं जन्म हुए। அல்லேலூயா. हालेलुया। அப்ப இந்த 3 சித்தத்தின்படி யார் ये பிறக்கிறார்களோ, दोनों इच्छा के अनुसार जो जन्म होते हैं, இரத்தத்தின்படி பிறந்தவர்கள் लघु के द्वारा जन्म हुए அல்லது மாம்சத்தின்படி या பிறந்தவர்கள் शारीरिक तौर से जन्म हुए அல்லது மனுஷனுடைய விருப்பத்தின்படி या பிறந்தவர்கள், मनुष्य के चाहत के साथ जन्म हुए, அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. वे परमेश्वर की संतान नहीं है। அல்லேலூயா. हालेलूया। அதனுடைய அர்த்தம் என்ன? उसका मतलब क्या அந்த है? 13ஆம் வசனம் சொல்லுகிறது, उस 13 वचन ஒரு कहता है, 3 கேட்டகரியை சொல்லி एक तो 3 प्रकार के 3 குரூப் சொல்லுது. அங்க 3 3 குரூப் प्रकार சொல்லுது. के मंडली को बताती है। அங்க ஒன்னு இரத்தத்தினால் பிறந்தவர்கள், एक लघु के द्वारा जन्म हुए हैं, மாம்சத்தினால் பிறந்தவர்கள், शारीरिक तौर से जन्म हुए हैं, புருஷனுடைய சித்தத்தின்படி பிறந்தவர்கள். पुरुष के इच्छा के अनुसार जन्म हुए। இது என்ன பிறப்பு? ये क्या जन्म है? அதே போல அவர்கள் தேவனாலே பிறந்தவர் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. वे परमेश्वर के द्वारा जन्म हुए हैं करके लिखा है। அப்ப இந்த பிறப்புக்கும் தேவனாலே பிறந்த பிறப்புக்கும் வித்தியாசம் என்ன? इस जन्म और परमेश्वर की तो द्वारा जो जन्म उसका भिन्नता क्या है? அந்த வசனம் படிக்கிறவங்களுக்கு புரிகிறதா? முதல்ல वो वचन पढ़ने में आपको समझ में அந்த आता है? வசனத்தை எல்லாம் ரீட் பண்ணுங்களேன், ஒரு டைம் सभी ரீட் लोग பண்ணுங்க. एक बार पढ़ेंगे उसे। அந்த அவர்கள் இரத்தத்தினாலாவது वे लघु के द्वारा மாம்ச சித்தத்தினாலாவது शारीरिक इच्छा के अनुसार புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் पुरुष की इच्छा के अनुसार न जन्म होते हुए தேவனாலே பிறந்தவர்கள். परमेश्वर के द्वारा जन्म हुए हैं। மாம்சத்தினால் பிறப்பது எப்படிப்பட்டது? शारीरिक तौर से जन्म होना कैसे? மாம்சத்தின் பின்னால் பிறந்த முதலாவது இரத்தத்தினால் पहला பிறந்தவர்கள். लघु के द्वारा जन्म हुए हैं। இந்த இரத்தத்தினால் பிறந்தவர்கள் யார் என்றால், लघु के द्वारा कौन जन्म हुए हैं? ஆண் பெண்களின் இரத்தத்தின் மூலம் வந்தவர்கள். स्त्री और पुरुष के लघु के द्वारा आए हुए हैं। அப்படி என்றால் ஒரு இரத்த சம்பந்தமான உறவின் மூலம் ये வந்தவர்கள். लघु के संबंध के द्वारा आए हैं। இரத்தம் சம்பந்தமான உறவின் மூலம் एक வருகிறார். लघु के संबंध के द्वारा आए हैं। இப்ப இஸ்ரவேலர்கள்ட்ட போய் நீங்க கேட்டாங்கன்னா, इस्राएल लोगों के पास आप உங்க पूछेंगे तो பிதா யார்? आपके पिता कौन है? அவங்க உடனே சொல்லுவாங்க, நாங்க ஆபிரகாம். हम अब्राहम के संतान हैं। ஆபிரகாம் தான் எங்கள் பிதா. अब्राहम हमारा पिता है। அல்லேலூயா. हालेलुया। ஏன்னா இயேசு கிறிஸ்துவே அவங்க சொன்னாங்க, वो यीशु से भी बोले, நான் என் பிதாவினிடத்தில் வந்தவனாய் இருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லும் பொழுது, मैं पिता के द्वारा आया फिर भी तुम्हें मुझे स्वीकार नहीं किया ऐसे அவர்கள் என்ன कहते சொன்னாங்க தெரியுமா? वे क्या किए? ஆபிரகாம் தான் எங்கள் பிதா. अब्राहम हमारा पिता है। ஆபிரகாம் எங்கள் பிதா என்று சொல்வதற்கு
சொல்வதற்கு इब्राहिम हमारा पिता का कहला जाने அவர்கள் के लिए காரணம் என்ன தெரியுமா? उसका कारण क्या है? அவர்கள் ஆபிரகாமின் இரத்த சம்பந்தமான உறவுகள். वो इब्राहिम के लघु के संबंध के रिश्ते हैं. அது இன்றைக்கு வரைக்கும் யூதர்கள் அதை பெருமையா நினைப்பார்கள். यहूदी लोग आज तक उसे घमंड मानते हैं. அப்ப தேவனால் பிறந்தவர்கள் परमेश्वर के द्वारा जो जन्म இந்த हुए हैं இரத்த சம்பந்தமான உறவுகளின் பிறந்தவர் அல்ல. ये लघु के संबंध के द्वारा जन्म हुए नहीं है. இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுவதற்கு காரணம் आज आप और हम परमेश्वर की संतान कहला जाने के இயேசு लिए कारण கிறிஸ்து ये है இரத்த சம்பந்தமாக நம்முடைய உறவு அல்ல. यीशु मसीह लघु के संबंध हमारे रिश्ता नहीं है. நான் சொல்றது புரியுதா? आप समझ पा रहे हैं? அவர் நம்முடைய தாத்தாவோ நம்முடைய பூட்டனோ கிடையாது. वो हमारे दादा या परदादा नहीं है. அந்த ஒரு இரத்த சம்பந்தமான உறவுல இயேசு கிறிஸ்துவுக்கு நமக்கு சம்பந்தம் वो கிடையாது. लघु के रिश्ते में हमारा कोई संबंध नहीं है. அப்ப இரத்தத்தினால் பிறப்பது என்பது लघु से जन्म होना இந்த இரத்த சம்பந்தமான உறவுகளை குறிக்கிறது. लघु के संबंधित रिश्तों को बताना. அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया. மோசேயை ஒரு நாள் தேவன் அடிக்க போனார். मूसा को एक बार परमेश्वर मारने गया. அல்லேலூயா. हालेलुया. அப்பொழுது तब அந்த சிப்போரா என்ன பண்ணுகிறாள் என்றால் सिप्पोरा क्या करती ஒரு है? கருக்கான கல்லை எடுத்து एक अच्छे से पत्थर लेकर ஒரு தன்னுடைய அதை துண்டித்து சரீரத்தை துண்டித்து சொல்லுகிறாள், वो अपने लघु घायल करके बताती है இரத்த சம்பந்தமான புருஷன் அப்படிங்கிறார். लघु के संबंध पुरुष है. அல்லேலூயா. हालेलुया. அது ஒரு இரத்த சம்பந்தமான உறவு. वो एक அதுதான் लघु के रिश्ता है. ஆணா இருக்கட்டும் பெண்ணா वो இருக்கட்டும் पुरुष हो या स्त्री हो, அவருடைய இரத்த சம்பந்தத்தின்படி நாம் பிறக்கவில்லை. वो लघु के संबंध के द्वारा हम नहीं जन्म हुए. அந்த பிறப்புக்கு நம்ம யாரை கொண்டாடலாம் அப்படின்னா, சொந்தம் கொள்ளலாம் அப்படின்னா, उसके रिश्ते में किसे मनाना है? நம்முடைய அப்பா அம்மா, हमारे माता पिता, நம்முடைய தாத்தா பாட்டி, दादा नानी, நம்முடைய பூட்டன் பூட்டி, हमारा परदादा, இப்படிப்பட்டவர்களை நாம் சொந்தம் கொள்ளலாம். ऐसे लोगों को हम रिश्ता मना सकते அவர்கள் हैं. நம்முடைய இரத்த சம்பந்தமான वो உறவுகள். हमारे लघु के संबंध के रिश्ता ஆனா है. அதே நேரத்தில் लेकिन वो इसी समय நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கு हम परमेश्वर के संतान कहने இந்த के लिए இரத்த சம்பந்தமான உறவு கிடையாது. ये लघु के संबंध की कोई रिश्ता नहीं அதனால है. தான் சொல்லுகிறது அவர்கள் இரத்தத்தினால் பிறந்தவர்கள் அல்ல. वे लघु से नहीं जन्म हुए हैं. புரியுதா? हालेलुया. அப்ப இரத்தத்தினால் பிறந்தவர்கள் அல்ல என்றால் लघु के संबंध नहीं है तो ஒரு சொந்த உறவின்படி வந்தவர்கள் அல்ல. वो एक रिश्ते के द्वारा नहीं आए हैं. அல்லேலூயா. हालेलुया. அந்த உறவு யாருக்குன்னா யூதர்களுக்கு இருக்கிறது. वो रिश्ता केवल यहूदी लोग ஏன்னா के लिए है. யூதர்கள் மத்தியில இயேசு கிறிஸ்து பிறந்தார். यहूदियों के बीच में यीशु मसीह जन्म हुए. அவங்களுக்கு அந்த ஒரு சொந்தம் இருக்கு அவங்களுக்கு. उनका एक रिश्ता है यीशु मसीह ஆனா के साथ. நமக்கு கிடையாது. लेकिन हमारे लिए नहीं है. இரண்டாவது அங்க சொல்லுகிறது, दूसरा वहाँ लिखा है அங்கு ஒரு மனுஷ சித்தத்தின் சரி என்ன சொல்லுகிறது, ஒரு மாம்ச விருப்பத்தின்படி சித்தத்தின்படி वो பிறந்தவர்கள் அல்ல. शारीरिक इच्छा के अनुसार नहीं जन्म हुए हैं. மாம்ச சித்தத்தின்படி என்றால் என்ன? शारीरिक संबंध क्या है? இது என்ன பிறப்பு ये கொடுக்கிறது? कौन सा जन्म है? இந்த மாம்ச சித்தத்தின்படி பிறப்பது என்பது ये शारीरिक इच्छा के अनुसार जन्म होना. இந்த சதை இந்த ये जो இந்த मांस है, சரீரம் இந்த ये शरीर சரீரம் है. இந்த சரீரத்தின் இச்சையினால் इस பிறப்பது. शरीर के लालसा से जन्म होना. அல்லேலூயா. हालेलुया. ஒரு சரீரத்தில் வருகிற ஒரு ஆசை, शरीर में आने वाला एक आशा, ஒரு சரீரத்தில் வருகிற ஒரு காமம், शरीर में आने वाले एक लालसा, இதன் நிமித்தமாக ஒரு குழந்தை பிறக்கிறது. इसके द्वारा एक बच्चा जन्म होता है. ஒரு ஆணும் பெண்ணுக்கும் ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால் वो एक स्त्री पुरुष को जब बच्चा जन्म அது होना உண்மையாகவே சரீர இச்சைகளின்படி வருகிற वो குழந்தை. शारीरिक लालसा के अनुसार आती है. அல்லேலூயா. हालेलुया. சரீர இச்சையின்படி தான் பிறக்கிறது. शारीरिक लालसा के अनुसार ही जन्म அதுதான் होता है. தாவீது சொல்லுகிறார், इसलिए दाऊद कहता என் है தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். मेरे माँ ने मुझे पाप में गर्भवती हुई. பிறக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் जन्म होने वाले हर एक இந்த बच्चे சரீர இச்சையின்படி தான் பிறக்கிறது. इस शारीरिक लालसा के अनुसार जन्म होती है. அப்போ ஒரு ஆணா இருக்கட்டும் ஒரு பெண்ணா இருக்கட்டும், पुरुष होने दो या स्त्री होने दो, அவர்கள் சரீர இச்சைகளை நிறைவேற்றி, वो अपने शारीरिक लालसा को पूरा சரீர कर ஆசைகளை நிறைவேற்றி शारीरिक चाहत को पूरा எந்த ஒரு कर பிள்ளையை जो भी பெற்றெடுக்கிறார்களோ बच्चे को जन्माते हैं அது மாம்ச சித்தத்தின்படி वो பிறக்கிற குழந்தை. शारीरिक इच्छा के अनुसार जन्म होती है. அல்லேலூயா. हालेलुया. அது மாம்ச சித்தத்தின்படி பிறக்கிற वो குழந்தை. शारीरिक इच्छा के अनुसार जन्म होती அப்ப है. நாம தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கு हम परमेश्वर की संतान कहने के இந்த लिए மாம்ச சித்தமும் நிறைவேறல. ये शारीरिक इच्छा भी पूरा नहीं हुआ. அல்லேலூயா. हालेलुया. இந்த மாம்ச சித்தத்தின்படி பிறந்தவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. ये शारीरिक इच्छा के अनुसार जो जन्म हुए परमेश्वर की संतान नहीं है. அது நம்முடைய சொந்த பிள்ளைகள் அந்த உரிமையை கொள்ளலாம். वो हमारे खुद के बच्चे से तारीफ कर सकते हैं. நம்முடைய மகனா இருக்கட்டும் நம்முடைய மகளா अपने இருக்கட்டும், बेटा बेटी होने दो, அவர்கள் நம்மீது ஒரு உறவு வைக்கிறார்கள், ஒரு உரிமை वो எடுக்கிறார்கள் हमारे என்றால், ऊपर एक जिम्मेदारी लेते हैं. அது நம்முடைய சரீர விருப்பத்தின்படி वो பிறந்தவர்கள். हमारे शारीरिक की चाहत के अनुसार जन्म हुए हैं. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் என்பது परमेश्वर की संतान இரத்தத்தினாலும் பிறந்தவர்கள் लघु அல்ல, से नहीं,
அதை போல சரீர விருப்பத்தின்படி பிறந்தவர்கள் அல்ல. शरीर के चाहत के इच्छा के अनुसार नहीं जन्म हुए। மூன்றாவது அங்கு சொல்லுகிறது तीसरा वहाँ पर ஒரு लिखा है புருஷனுடைய சித்தத்தின்படி. एक पुरुष के इच्छा के अनुसार। இந்த புருஷன் என்பதை ஒரு மனிதன் என்று நாம் சொல்லலாம். एक पुरुष यानी एक इंसान को कहते हैं। அல்லேலூயா. हालेलुया। மனிதன் என்று சொல்லலாம், அல்லது அது வந்து ரெண்டுமே குறிக்கும், அது ஆணையும் பெண்ணையும் குறிக்கும். वो पुरुष या स्त्री को बतलाती है। இது அவர்களுடைய விருப்பத்தின்படி பிறந்தவர்கள் ये அல்ல. उनके इच्छा के अनुसार नहीं जन्म हुए। இந்த பிறப்பு எப்படிப்பட்ட பிறப்பு? ये कौन सा जन्म है? இப்போ அது புருஷன் என்று எழுத காரணம் என்ன वो தெரியுமா? पुरुष करके लिखने का कारण क्या है? ஏன்னா அந்த நாட்களில் उन दिनों में குடும்பத்தில் எந்த ஒரு டிசிஷன் எடுத்தாலும் परिवार के अंदर जो भी निर्णय लेंगे ஆண் எடுக்கிறது தான் முடிவு. वो पुरुष जो निर्णय लेंगे वही अंत रहेगा। அதனாலதான் புருஷனுடைய சித்தம் என்று எழுதி இருக்கிறது. इसलिए पुरुष का इच्छा करके लिखा है। அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு இருக்கிற மாதிரி ரெண்டு பேருக்குமே நமக்கு உரிமை இருக்கிறது என்று சொல்லலாம் அன்னைக்கு கிடையாது. आज के जमाने के अनुसार दोनों को सही ये नहीं है। ஆண் எடுக்கிறது தான் அன்னைக்கு முடிவுங்க. ये पुरुष जो निर्णय लेता है वही अंत रहेगा। அல்லேலூயா. हालेलुया। ஆபிரகாம் வந்து ஆகாரம் வச்சுக்கொள்ளக்கு உரிமை இருக்கு, விரட்டி விடக்கு உரிமை இருக்கு. अब्राहम को आगार को रखना और भगाना उसके लिए हाकिम है। ஒரு ஆண் என்ன முடிவு எடுக்கிறானோ அதான் குடும்பத்தின் கடைசி முடிவு. पुरुष क्या निर्णय लेता है वही परिवार का अंत निर्णय होगा। அப்ப அப்படி ஒரு புருஷனுடைய சித்தமத்தின்படி பிறந்தவர் கிடையாது. वैसे एक पुरुष की इच्छा के अनुसार नहीं जन्म हुए। அப்படி என்றால் उसकी मतलब எப்படி நம்ம பார்க்கிறோம்ல, ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நம்ம எடுக்கலாம். इब्राहिम के जीवन को देखते हैं, ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுக்கலாம். एक नमूना को लेते हैं। ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பாருங்க, अब्राहम के जीवन में देखो, ஆகார் மூலமாக ஒரு குழந்தை பிறந்தது, उसके द्वारा एक बच्चा जन्म हुआ। சாராள் மூலமாக குழந்தை பிறந்தது. साराल के द्वारा एक बच्चा जन्म இந்த हुआ। ஆகார் மூலம் பிறந்த குழந்தையை ये आगार के द्वारा जो अजीरा के द्वारा हुआ, தேவன் ஆபிரகாமின் பிள்ளையாய் எடுத்தாரே தவிர परमेश्वर इब्राहिम के बच्चे के रूप में लिया, விசுவாச சந்ததியாய் लेकिन எடுக்கவில்லை. विश्वास के संतान नहीं था। அல்லேலூயா. हालेलुया। விசுவாச சந்ததியாய் वो எடுக்கவில்லை. विश्वास के संतान नहीं था। அதை போல நாம் பார்க்கும் பொழுது उसी समान हम देखते हैं, எலியேசரை குறித்து ஆபிரகாம் சொல்லுகிறார், एलियस के बारे में इब्राहिम என் बताता है, வீட்டில் பிறந்த பிள்ளை मेरे घर में जन्म हुआ लड़का இன்னைக்கு என் சொத்துக்கெல்லாம் அதிகாரியா இருக்கிறான். आज मेरे सारे जायदाद का अधिकारी அப்ப है। ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? परमेश्वर क्या कहता है? அவன் அதிகாரி கிடையாது. वो अधिकारी नहीं है। உன் வயிற்றுல ஒரு பிள்ளை பிறக்கும், உன் மூலமா ஒரு பிள்ளை பிறக்கும், तेरे द्वारा एक बच्चा जन्म होगा, அவன் தான் உனக்கு அதிகாரி. वही तेरा अधिकारी रहेगा। அப்படி என்றால் तो उसका मतलब ஒரு ஆண் एक पुरुष ஒரு பிள்ளையை அன்னைக்கு எலியேசரை தன்னுடைய பிள்ளையாக ஆபிரகாம் தத்தெடுத்தது போல வைத்திருந்தார். एलियेसर को अपने बच्चे के तौर में गोद लिया था। அல்லேலூயா. हालेलुया। அவனுக்கு எல்லா அதிகாரத்தையும் उसके கொடுத்திருந்தார். लिए सभी अधिकार को दिया था। ஈசாக்குக்கு பொண்ணு பார்க்க போனது அவர்தான். इसहाक को लड़की देखने के लिए भी वही गया அப்ப था। ஆபிரகாம் எலியேசரை தன்னுடைய சொந்த பிள்ளையாகவே வைத்திருந்தார், ஆனா சொந்த பிள்ளை கிடையாது. इब्राहिम एलियेजर को अपने खुद के बच्चे के समान रखा था, लेकिन खुद के बच्चा அது नहीं था। அது ஒரு தத்தெடுக்கப்பட்ட ஒரு குழந்தை மாதிரி. वो गोद लिया गया एक बच्चे के समान। அப்ப அப்படி ஒரு பிள்ளை பிறந்திருந்தாலும் ऐसे एक जन्म हुआ तो भी, அல்லது ஆபிரகாம் தன்னுடைய மறுமனையாட்டியாகிய ஆகார் மூலம் ஒரு பிள்ளை பெற்றெடுத்தார். इब्राहिम आगार के द्वारा अजरा के द्वारा एक बच्चा जन्म हुआ तो भी, அந்த பிள்ளையின்படி அந்த முறையில பிறந்தாலும் उसी रीति से जन्म हुआ तो भी அது தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. वो परमेश्वर की संतान नहीं। அப்போ இங்க புருஷனுடைய சித்தம் என்பது पुरुष का इच्छा यानी அவன் ஒரு பிள்ளையை தன்னுடைய விருப்பத்தின்படி தத்தெடுத்திருக்கலாம், अगर अपनी इच्छा के अनुसार एक बच्चे को गोद ले सकते हैं, அல்லது ஒரு மறுமனையாட்டியை கட்டி அதன் மூலம் ஒரு பிள்ளை या எடுத்திருக்கலாம். एक रखेली के द्वारा एक बच्चा जन्म ले सकता இது था। அவனுடைய சொந்த விருப்பத்தின்படி ये நடக்கிற उसकी காரியம். इच्छा के अनुसार, खुद की इच्छा के अनुसार। அப்படிப்பட்டு பிறந்தவர்களும் ऐसे जो जन्म हुए हैं தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. वो परमेश्वर की संतान नहीं है। அல்லேலூயா. அப்ப हालेलुया। தேவனுடைய பிள்ளைகள் என்பவர்கள் யார்? परमेश्वर की संतान कौन है? இந்த மூன்று கேட்டகரியில பிறந்தவங்க தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. ये तीनों प्रकार में जो जन्म हुए हैं वो परमेश्वर की ரத்த संतान नहीं சொந்தமான है। பிள்ளைகளும் அல்ல, लघु के संतान जो रिश्ता नहीं है, சரீர சித்தத்தின்படி பிறந்தவர்கள் அல்ல, शारीरिक इच्छा के अनुसार नहीं, அல்லது ஒரு புருஷனுடைய ஒரு மனிதனுடைய சித்தத்தின்படி या பிறந்தவன் அல்ல. कोई व्यक्ति के इच्छा के अनुसार जन्म हुआ नहीं। இந்த மூன்று உங்களுக்கு புரியுதா நான் ये சொல்றது? तीनों समझ लिए क्या? இப்படி குழந்தைகள் ஒரு வீட்டில் பிறக்கிறது. ऐसे बच्चे जन्म होते हैं। அல்லேலூயா. हालेलुया। சரி, ரத்த சொந்தமான பிள்ளைகள் நமக்கு பிறக்கு, लघु से रिश्ते के द्वारा जन्म होती है, சரீர விருப்பத்தை நிறைவேற்றும் பொழுதும் குழந்தையும் பிறக்கு, शारीरिक लालसा के अनुसार भी बच्चा जन्म அல்லது होते சில हैं, குழந்தையை நம்ம தத்தெடுக்கலாம், कुछ बच्चे को गोद लेते அல்லது हैं, இன்னொரு மறுமனையாட்டியை கட்டி அதன் மூலம் ஒரு பிள்ளையை பெக்கலாம். या रखेली के द्वारा और बच्चा हो सकता இப்படி है। பிள்ளைகள் பிறக்கிறது. ऐसे भी बच्चे जन्म होते हैं। ஆனால் लेकिन இந்த உலக பிரகாரமாக இதெல்லாம் நம்முடைய பிள்ளைங்க. ये दुनिया के अनुसार ये सब हमारे बच्चे हैं। ஆனால் लेकिन தேவனுடைய பிள்ளைகள் என்பவர்கள் யார்? परमेश्वर के संतान कौन कहला அங்கு जाते சொல்லுகிறது, हैं? वहाँ लिखा है, சரி, ரத்தத்தினால் பிறந்ததோ, लघु से लघु के द्वारा, மாம்ச சித்தத்தின்படி பிறந்ததோ, शारीरिक के द्वारा, புருஷனுடைய சித்தத்தின் या பிறந்ததோ, पुरुष की इच्छा के अनुसार, இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. ये परमेश्वर की संतान नहीं அப்ப है। தேவனுடைய பிள்ளைகள் யார்? तो परमेश्वर की संतान कौन அவர்கள் है? தேவனாலே वो பிறந்தவர்கள். परमेश्वर के द्वारा जन्म हुए हैं। அல்லேலூயா. அவர்கள் யார் என்றால்
वे कौन है? தேவனாலே பிறந்தவர்கள். परमेश्वर के द्वारा जन्म हुए हैं। தேவனால ஒரு பிள்ளை பிறக்குமா? परमेश्वर के द्वारा एक बच्चा जन्म होगा क्या? அவர்கள் எப்படி பிறக்க முடியும்? वो कैसे जन्म हो सकता? அல்லேலூயா. हालेलुया। வாங்க யோவான் 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. யோहन्ना के 3रा अध्याय में आएंगे। அங்கு நிக்கோதேமு என்பவன் தேவனிடத்துல ஒரு கேள்வி கேட்கிறான். वहाँ निकोदेमिक एक व्यक्ति परमेश्वर के पास सवाल करता है। 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது 3रा अध्याय में देखते இந்த समय நிக்கோதேமு யார் என்றால் அங்க இருந்த ஒரு போதகன். निकोदेमिक कौन है? वो एक याजक था। அப்ப 3ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 3रा वचन में देखते हैं 3:3 ஜான் சாப்டர் 3 verse 3ல பாருங்க. जॉन 3:3 இயேசு அவனுக்கு பிரயோத்தரமாக परमेश्वर यीशु उसकी प्रत्युत्तर ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் एक व्यक्ति फिर से जन्म नहीं हुआ தேவனுடைய तो ராஜ்யத்தை காண மாட்டான் என்று परमेश्वर के राज्य को नहीं देखेगा மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு सच சொல்கிறேன். सच मैं आपसे बताता हूँ। இயேசு கிறிஸ்து சொல்றாங்க यीशु कहता है ஒருவன் மறுபடி பிறக்காவிட்டால் एक व्यक्ति फिर से जन्म न हुआ அவன் तो தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க वो முடியாது. परमेश्वर के राज्य में प्रवेश नहीं करेगा। உடனே நிக்கோதேமு ஒரு கேள்வி கேட்கிறாரு. पहला निकोदेमिक सवाल करता है ஒருவன் முதிர் வயதாய் இருக்கையில் एक व्यक्ति बुजुर्ग होने के बाद எப்படி பிறப்பான்? फिर से कैसे जन्म அவன் होगा? தன் தாயின் கர்ப்பத்தில் மறுபடியும் போய் பிறக்க वो முடியுமா? फिर से अपने माँ के कोख में जाके जन्म हो सकता है ஏன்னா क्या? இந்த நிக்கோதேமு யோசிக்கிறதெல்லாம் ये निकोदेमिक जो सोचता है அந்த 3 முறையிலிருந்து வந்த பிள்ளைகளை. वो तीनों रीति से आए हुए बच्चे। அல்லேலூயா. அல்லேலூயா. அதான் அவர் கேக்குறாரு वही पूछता है அந்த மறுபடியும் தாயின் வயிற்றில போய் பிறக்க फिर முடியுமா? से माँ के कोख में जा सकते हैं क्या? அப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாங்க? तब यीशु मसीह कहता है 5ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 5वें वचन में देखते हैं இயேசு பிரயோத்தரமாக यीशु प्रत्युत्तर में ஒருவன் ஜலத்தினாலும் एक व्यक्ति पानी से ஆவியினாலும் பிறவாவிட்டால் आत्मा से न जन्म हुए தேவனுடைய तो ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று परमेश्वर के राज्य में प्रवेश नहीं करेगा। மெய்யாகவே மெய்யாக உங்களுக்கு सच சொல்லுகிறேன். सच मैं आपसे कहता हूँ ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் पानी और आत्मा से न जन्म हुआ அப்ப तो ஜலத்தினால் ஆவியினால் பிறப்பது என்ன? पानी से और आत्मा से जन्म होना क्या है? அல்லேலூயா. हालेलुया। 6ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 6वें वचन में देखते हैं மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், शारीरिक तौर से जन्म होने वाला शारीरिक तौर से ஆவியினால் रहेगा, பிறப்பது ஆவியாய் இருக்கும். आत्मिक तौर से जन्म होने वाला आत्मिक तौर से रहेगा। அல்லேலூயா. हालेलुया। மைமி பிரதர் வந்தாங்கல்ல? பிரதர் மைமி பிரதர் இந்த சைடு வந்துருங்க, பிரச்சனை இல்லை. ஓகே. ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும். आत्मा से जन्म होने वाला आत्मा के दौर से रहेगा। அல்லேலூயா. இங்க நிக்கோதேமுடைய क्वेश्चन என்ன? निकोदेमिक का सवाल क्या है? அவன் மாம்சீக ரீதியாக பிறப்பதை குறித்து वो பேசுகிறான். शारीरिक तौर से जन्म होने वाले विषय को बोलता ஆனால் है। இயேசு கிறிஸ்து எதை குறித்து लेकिन பேசுகிறார்? यीशु मसीह किसके बारे में बताता है? ஆவியினால் பிறப்பதை குறித்து பேசுகிறார். आत्मा के द्वारा जन्म होने वाले से அப்ப कहता है। தேவனாலே பிறக்கிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். परमेश्वर के द्वारा जन्म होने वाले परमेश्वर के संतान அப்படி हैं। என்றால் उसका मतलब மாம்சத்தின்படி பிறக்கிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. शारीरिक तौर से जन्म होने वाले परमेश्वर के संतान नहीं। தேவனுடைய பிள்ளைகள் என்பவர்கள் परमेश्वर के संतान जो है ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறந்தவர்கள். आत्मा और पानी से जन्म हुए हैं। அல்லேலூயா. हालेलुया। நாம் ஏன் ஞானஸ்தானம் எடுக்க हम வேண்டும்? क्यों बपतिस्मा लेना है? ஏன் ஞானஸ்தானம் எடுக்கிறோம்? क्यों बपतिस्मा लेते हैं? ஏன் அப்படின்னா क्योंकि நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கு ஒரு அடையாளம் ஞானஸ்தானம். आप और हम परमेश्वर के बच्चे कहने के लिए एक चिन्ह है। என வசனம் சொல்லுகிறது. वचन कहता ஒருவன் है ஜலத்தினால் பிறக்க வேண்டும், एक व्यक्ति पानी से जन्म होना है, அவன்தான் மறுபடியும் பிறந்த குழந்தை, वही फिर से जन्म हुआ एक संतान है, அவன்தான் தேவனுடைய பிள்ளை. वही परमेश्वर का संतान है। அதற்கு தான் நம்ம ஞானஸ்தானத்தை ஒரு கட்டாயமாக்கப்பட்டு இருக்கிறது. इसलिए एक बपतिस्मा को जरूर लेना है। ஏன் கிறிஸ்தவத்தில் ஞானஸ்தானம் கட்டாயமாக்கப்பட்டு मसीह के இருக்கிறது? जीवन में बपतिस्मा क्यों जरूर लेना है? அல்லேலூயா. हालेलुया। ஏனென்றால் क्योंकि இது இயேசு கிறிஸ்து சொன்னதின் ஒரு அடையாளம். ये यीशु मसीह कहा हुआ एक चिन्ह है। நீங்கள் தேவனை ஏற்றுக்கொண்டு आप परमेश्वर को स्वीकार कर ரட்சிக்கப்பட்டு उद्धार पाकर தேவனுடைய பிள்ளை என்பதற்கான परमेश्वर के संतान के ஒரு लिए அடையாளம் தான் ஞானஸ்தானம். एक चिन्ह है बपतिस्मा। இதுல अनेகருக்கு பல டவுட்ஸ் இருக்கலாம். इसके लिए कई सवाल हो सकती है। அல்லேலூயா. हालेलुया। அத நான் இப்ப விளக்க நேரம் இல்ல उसे எனக்கு. समझाने के लिए समय नहीं ஆனா है। நான் சொல்றேன், मैं कहता हूँ நமக்கு हमारे लिए நம்முடைய விருப்பத்தின்படி हमारे चाहत के अनुसार யோசிக்கிற ஒரு வயது வரும் பொழுது, जब हम सोचने की एक उम्र आती है, நாமளே நம்மைக்கு ஒரு முடிவெடுக்கிற ஒரு வயது வரும் हम பொழுது, अपने आप को निर्णय लेने वाला एक उम्र आते समय அந்த வயதில் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டியது கட்டாயம். उस समय में बपतिस्मा लेना जरूरी है। சின்ன வயசுல எல்லாம் எடுக்க கூடாது. बचपन में नहीं, छोटेपन में नहीं लेना है। அல்லேலூயா. हालेलुया। அது உங்களுடைய பெற்றோர் எடுக்கிற தீர்மானம். वो तुम्हारे माता पिता लेने वाला एक निर्णय है। ஞானஸ்தானம் என்பது தனக்கு ஞானம் வந்த பிறகு எடுக்கிற ஸ்தானம். बपतिस्मा यानी अपने आप को ज्ञान आते समय लेने वाले बपतिस्मा है। அல்லேலூயா. நமக்கு ஒரு ஆவிக்குரிய ஞானம் பிறந்து हमारे आत्मिक तौर से ज्ञान पाकर நான் இனி ஒழுங்கா வாழுவேன், मैं अभी सही से जीऊंगा, நான் இனி ரட்சிக்கப்பட்டதுல ஒழுங்கா இருப்பேன், मैं जो उद्धार पाया उसमें सही நான் रहूंगा, இயேசுவுக்காய் வாழுவேன் मैं यीशु मसीह के लिए என்று जीऊंगा, சொல்லி ऐसे कहकर தனக்குள்ளே அந்த ஆவிக்குரிய ஞானம் பிறந்ததுக்கு अपने அப்புறம் अंदर वो आत्मिक ज्ञान पाते समय எடுக்கிற ஸ்தானத்தை
ஸ்நானத்திற்கு பெயர் தான் लेने ஞானஸ்தானம். वाले बपतिस्मा ही बपतिस्मा है। அதனால தான் इसलिए ஞானஸ்தானம் எடுப்பதற்கு बपतिस्मा लेने के लिए உங்களுடைய சொந்த முடிவு அவசியம். आपके खुद के निर्णय की आवश्यकता है। அல்லேலூயா. हालेलुया। உங்களுடைய சொந்த முடிவு அவசியம். आपके खुद के निर्णय आवश्यकता है। நீங்க எடுக்கிற தீர்மானங்கள் அவசியம். आप लेने वाले निर्णय आवश्यकता है। அப்ப அப்படி எடுப்பதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய அடையாளம். वैसे लेना ही परमेश्वर के पुत्र के चिन्ह है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। ஞானஸ்தானத்துல பல கேள்விகள் இருக்கலாம். बपतिस्मा में कई सवाल हो सकती है। அதை நம்ம கத்துக்கு சித்தம் இருந்தால் இன்னொரு நாள் நம்ம தியானிக்கலாம். परमेश्वर की इच्छा हो तो और एक दिन अध्ययन करेंगे। அல்லேலூயா. हालेलुया। அப்போ ஒருவன் ஜலத்தினால் பிறப்பது, एक व्यक्ति पानी से जन्म होना, அடுத்து ஆவியினால் பிறப்பது. उसके बाद आत्मा से जन्म இந்த होना। ஆவியினால் பிறப்பது என்னது? ये आत्मा से जन्म होना क्या है? இயேசு கிறிஸ்துவை குறித்து यीशु मसीह के बारे में யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், யோவான் बपतिस्मा कहता நான் है, உங்களுக்கு ஜலத்தினால் ஞானஸ்தானம் मैं கொடுக்கிறேன், तुम्हें पानी से बपतिस्मा देता ஆனால் हूँ, எனக்கு பின்னு ஒருவர் मेरे வருகிறார், पीछे एक व्यक्ति आएगा, அவர் உங்களுக்கு ஜலத்தினாலும் அக்கினியினாலும் वो ஞானஸ்தானம் तुम्हें கொடுப்பார். पानी और अग्नि से बपतिस्मा இந்த देगा। அக்கினியினால் கொடுக்கிற ஞானஸ்தானம் எது? अग्नि के द्वारा देने वाला बपतिस्मा कौन सा அதுதான் है? அபிஷேகம். वही अभिषेक है। அதுதான் அப்போஸ்தலர் நாட்களில முதல் வந்த பெந்தேகோஸ்து நாள்ல இறங்கின वही அபிஷேகம். पेरिंतों के दिन में पहला उतरा हुआ अग्नि के अभिषेक। கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன் என்று आखिरी சொன்னாரே, दिनों में शारीरिक जो तौर से जो भी है उनके ऊपर मैं अग्नि को அந்த ढालूंगा। ஆவியினால் எடுக்கிற ஒரு ஸ்தானம் தான் ஆவியினால் எடுக்கிற वो ஞானஸ்தானம். आत्मा के द्वारा लेने वाला एक बपतिस्मा ही அப்ப இரண்டாவது ஏன் दूसरा क्यों நாம் அபிஷேகத்தை கட்டாயம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறோம்? अभिषेक को जरूर पाना है कर कर कहते हैं। அல்லேலூயா. हालेलुया। அபிஷேகம் தேவனால் கொடுப்பதுதான். अभिषेक परमेश्वर के द्वारा दिया जाने वाला है। அவர் யாருக்கு விரும்புகிறாரோ அவருக்கு वो தான் जिसे கொடுக்கிறார். चाहता है उसे देता है। ஆனால் ஏன் நாம் அதை வாஞ்சிக்க வேண்டும்? लेकिन क्यों उसे हम चाहत करना है? ஏன் அதை கண்டிப்பாய் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும்? जरूर क्यों उसे पा लेना है? அது கட்டாயமாக்கப்படுது காரணம் என்ன? उसे जरूरी कहने की कारण क्या காரணம் है? என்றால் कारण मतलब இந்த அபிஷேகம் என்பது தேவனுடைய பிள்ளை என்பதற்கான இரண்டாவது ये அடையாளம். अभिषेक परमेश्वर के संतान कहने के लिए दूसरा चिन्ह है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। இந்த ஞானஸ்தானமும் बपतिस्मा இந்த ஆவியினால் பிறக்கிற இந்த அபிஷேகமும் आत्मा के द्वारा जन्म होने वाले का अभिषेक இருந்து ஒரு பிள்ளை கர்த்தருக்குள் பிறக்கிறதுல लेकर परमेश्वर के अंदर जो बच्चे जन्म होते हैं அவர்களுக்கு பெயர் தான் தேவனுடைய பிள்ளைகள். उनका नाम है परमेश्वर का संतान। அல்லேலூயா. हालेलुया। அப்ப இவர்கள் ரத்தத்தினால் பிறந்தவர்கள் கிடையாது, ये लघु से नहीं जन्म हुए, மாம்ச சித்தத்தின்படி பிறந்தவர்கள் शारीरिक கிடையாது, इच्छा के अनुसार नहीं जन्म हुए, புருஷனுடைய சித்தத்தின்படி பிறந்தவர்கள் पुरुष की கிடையாது. इच्छा के अनुसार नहीं இவர்கள் जन्म हुए। யாரால் பிறந்தவர்கள் ये என்றால் किसके द्वारा जन्म हुए இவர்கள் हैं? தேவனால் ये परमेश्वर के பிறந்தவர்கள். द्वारा जन्म हुए हैं। இவர்கள் தேவனாலே ये பிறந்தவர்கள். परमेश्वर के द्वारा जन्म हुए हैं। தேவனாலே பிறந்தவர்கள் என்பதற்கு परमेश्वर के द्वारा जन्म हुए हैं कर कहने ஒன்று के लिए पहला தன்னைத்தானே அர்ப்பணித்து अपने आप को अर्पण कर தேவனுக்காய் கொடுத்து परमेश्वर के लिए देकर நாம் வில்லிங்காக நாம் விருப்பத்தோடு ஒரு हम ஞானஸ்தானத்தை चाहत के எடுத்துக்கொள்கிறோம். साथ जो बपतिस्मा लेते हैं। இரண்டாவது दूसरा நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகள் என்பதற்கு आप और हम उसके संतान कहने के அவருடைய ஆவியை கொடுத்து நமக்கு முத்திரை போடுகிறார். उसके आत्मा को देकर हमें मोहर लगाता இது है। என்னுடைய பிள்ளை. ये मेरा संतान है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அப்போ இதற்கு इसके நாம் लिए மிகவும் கவனமாய் பெற்றுக்கொள்ள நம்ம அவசியம். इसे पाने के लिए सावधानी मुख्य बात है। ரோமர் 8ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. रोमियो 8वां अध्याय में आएंगे। 14 இருந்து 16 வரைக்கும் பார்க்கும் பொழுது 14 से लेकर 16 तक देखते समय எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ जो परमेश्वर के आत्मा के द्वारा चलाए जाते हैं அவர்கள் தேவனுடைய புத்திரராய் वे இருக்கிறார்கள். परमेश्वर के संतान है। யாரால் நடத்தப்படுகிறவர்கள்? के द्वारा நல்லா புரிந்து அந்த வசனத்தை பாருங்க. उस वचन को देखिए। எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ, जो परमेश्वर के आत्मा के द्वारा चलाए जाते हैं। யார் ஆவியினால் நடத்தப்பட முடியும்? कौन आत्मा के द्वारा चलाए जाएंगे? யார் ஆவியை பெற்றிருக்கிறாங்களோ அவங்க தான் நடத்தப்பட जो முடியும். आत्मा को पाए हैं वे चलाए जाएंगे। அதுக்கு தான் அபிஷேகத்தை அவசியம் பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றோம். इसलिए जरूर अभिषेक को पा लीजिए அதுக்கு कर தான் कहते கர்த்தருடைய हैं। ஆவியில நீங்க வாழணும்னு சொல்றோம். इसलिए परमेश्वर की आत्मा में जीना है कर कहते हैं। ஏன்னா क्योंकि நீங்க தேவனுடைய பிள்ளைகள் आप என்பதற்கு परमेश्वर के संतान कहने के ஒரு लिए அடையாளம் என்ன தெரியுமா? एक चिन्ह क्या है? தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுதல். परमेश्वर के आत्मा के द्वारा चलाया அப்ப जाना। அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறாங்க. परमेश्वर के संतान है। அவர் எப்படிப்பட்ட ஆவியை கொடுத்திருக்கிறார்? कैसे आत्मा को दिया है? நீங்கள் மறுபடியும் பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை உங்களுக்கு கொடாமல் फिर से डरने के लिए गुलामीपन की आत्मा को ना देते இப்ப हुए। இந்த ஆவி அடிமைத்தனத்தின் ஆவி அல்ல. ये आत्मा गुलामीपन की आत्मा नहीं है। அல்லேலூயா. हालेलुया। அப்ப அடிமைத்தனத்தின் ஆவின்னு ஒண்ணு இருக்கா? तो गुलामीपन की आत्मा है क्या? எத்தனை பேருக்கு இந்த கேள்வி வருது? कितने लोग को सवाल है? அடிமைத்தனத்தின் ஆவின்னு ஒண்ணு இருக்கா? गुलामीपन की आत्मा है क्या? இங்க பரிசுத்த ஆவியை குறித்து சொல்கிறது. पवित्र आत्मा के बारे में बतलाती இந்த है। ஆவி அடிமைத்தனத்தின் ஆவி அல்ல. आत्मा गुलामीपन की आत्मा नहीं அப்போ है।
இது அடிமைத்தனத்தின் ஆவி அல்ல அப்படின்னா அடிமைத்தனத்தின் ஆவி ஒண்ணு இருக்குல்ல, यदि ये गुलामीपन की आत्मा नहीं हो तो गुलामीपन की आत्मा भी है। அது என்ன தெரியுமா? वो कौन सा है? அதுதான் நம்முடைய சரீர இச்சைகளில் பாவங்களை தோண்டுகிற பிசாசின் ஆவிகள். वो ये हमारे शारीरिक तौर से पाप को लाने वाली शैतान की आत्मा। அந்த பிசாசின் ஆவிகள் என்ன பண்ணுதுன்னா वो शैतान की आत्मा क्या करती நம்மை है? மாம்சீக பாவத்தில் அடிமையாக்குகிறது, हमें शारीरिक के पाप की गुलामी बनाती है, மாம்சீக இச்சையில் அடிமையாக்குகிறது, शारीरिक लालसा में गुलामी बनाती है, உலகத்தின் காரியங்களில் அடிமையாக்குகிறது. दुनिया के कार्य में गुलामी बनाती है। அப்ப நமக்கு கிடைத்திருக்கிற ஆவி हमें पाया हुआ आत्मा அடிமைத்தனத்தின் ஆவி அல்ல. गुलामीपन की आत्मा नहीं, இவர் நம்மை ஆளுகை செய்துதான் நடத்துறார். ये हमें राज कर चलाता है। அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் அதே நேரத்துல लेकिन उसी समय இவர் में நம்மை அடிமைப்படுத்துகிறவர் அல்ல. ये हमें गुलामी करने वाला नहीं இவர் है। எப்படிப்பட்ட ये ஆவியானவர்னா कैसे आत्मा है? அப்பா பிதாவே என்று சொல்லத்தக்கதாக अप्पा, पिता कहला जाने के लिए புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். बच्चों की आत्मा को पाए हैं, संतान की आत्मा को। நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கு हम परमेश्वर की संतान कहने के लिए ஆவியானவர் தாமே पवित्र आत्मा ही நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். हमारे आत्मा के द्वारा गवाही देता है। அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கு आप और हम परमेश्वर की संतान कहने के ஒரு लिए மிகப்பெரிய சாட்சி என்ன தெரியுமா? एक बड़ा गवाही क्या है? ஆவியானவர் நமக்குள் இருப்பது. पवित्र आत्मा हमारे अंदर रहना। அல்லேலூயா. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் पवित्र आत्मा நமக்குள் இருப்பது हमारे अंदर रहना நமக்கான மிகப்பெரிய சாட்சி. हमारे लिए एक बड़ा गवाही है। கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தின் गलतियों 4 अध्याय 4 இருந்து 6 வரைக்கும் பார்க்கும் 4 பொழுது से 6 तक देखते हैं। நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி हम एक ले पालक के पाने के लिए நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை न्याय के अधीन में மீட்டுக் கொள்ளத்தக்கதாக छुड़ाने के लिए காலம் நிறைவேறின போது समय पूरा हुआ तब ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் जो स्त्री के पास जन्म हुए हैं, நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய न्याय के जो अधीन में है, தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். अपने पुत्र को परमेश्वर ने भेजा। நீங்கள் புத்திரராய் இருக்கப்படியினால் आप संतान रहने के लिए அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக अप्पा पिता कर बुलाने के लिए தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். परमेश्वर अपने पुत्र के आत्मा को आपके हृदय में भेजा। அல்லேலூயா. हालेलुया। நீங்க என்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம். आप एक सवाल कर सकते हो, பரிசுத்தாவினர் உள்ள வந்தா पवित्र आत्मा यदि अंदर आ तो நான் எப்படி தேவனுடைய பிள்ளையாய் மாற முடியும்? मैं कैसा पिता का पुत्र बन सकता हूँ? அல்லேலூயா. हालेलुया। பரிசுத்தாவினர் உள்ள வந்தா पवित्र आत्मा यदि मेरे अंदर आया तो நான் தேவனுடைய பிள்ளை என்பதை நான் எப்படி நம்புவது? मैं परमेश्वर के संतान है कर मैं कैसे भरोसा करूं? அல்லேலூயா. हालेलुया। எதையுமே குருட்டாம்பக்க நம்ப கூடாது. कोई अंधापन में नहीं विश्वास करना। அல்லேலூயா. हालेलुया। எதையுமே சும்மா ஏதோ நமக்கு சொல்லிட்டாங்க அதனால நம்பிரும் அப்படி कोई கிடையாது. भी कह दिया इसलिए भरोसा करना ऐसा नहीं है। அல்லேலூயா. हालेलुया। வேதத்தை நீங்கள் ஆழமாய் தியானித்தால் शास्त्र को गहराई में अध्ययन करेंगे तो எல்லாவற்றுக்கும் விடை இருக்கும். सबके लिए जवाब है। அல்லேலூயா. हालेलुया। இங்க சொல்லுகிறது यहाँ पर लिखा है பரிசுத்தாவியை பெற்றவர்கள் जो पवित्र आत्मा को पाए हैं அவருடைய பிள்ளைகளால் இருக்கிறார்கள் वो என்று उनके संतान है कर ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறார். पवित्र आत्मा गवाही देता है। ஆனால் लेकिन இதை எப்படி நான் நம்புவது? इससे मैं कैसे भरोसा அதுக்கு करूं? தான் அந்த கலாத்தியர்ல சொல்லுது इसलिए गलतियों में लिखा இந்த है பரிசுத்தாவினர் யார் ये என்றால் पवित्र आत्मा कौन है? நீங்க அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க आप पिता अप्पा पिता कर बुलाने के लिए தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை உங்களுக்கு வைக்கிறார். परमेश्वर अपने पुत्र की आत्मा को आपके अंदर रखता है। அல்லேலூயா. हालेलुया। இந்த பரிசுத்த ஆவியானவர் ये யார்? पवित्र आत्मा कौन है? இயேசு கிறிஸ்து என்கிற தேவனுடைய குமாரனுக்குள் இருக்கிற ஆவி. यीशु मसीह कहने वाले उस पे उसके पुत्र की आत्मा। இப்ப இயேசு கிறிஸ்து ये भी यीशु मसीह பிதாவை நோக்கி पिता को देखकर அப்பா अप्पा பிதாவே पिता என்று கூப்பிடுவதற்கு ऐसे बुलाने के लिए என்ன உரிமை இருந்ததென்றால் क्या विराज था? இயேசு கிறிஸ்துவுக்குள் यीशु मसीह के अंदर அவரை குமாரனாய் மாற்றுகிற उसे पुत्र बनाने के பிதாவின் ஆவியானவர் உள்ள இருந்தார். पिता की आत्मा यीशु मसीह के अंदर था। அதனால இயேசு கிறிஸ்து इसलिए यीशु मसीह தைரியமாய் சொல்லுகிறார் लीडर होकर कहता है நான் அவருடைய ஒரே பேரான मैं குமாரன். उसका एकलौता पुत्र हूँ। அல்லேலூயா. हालेलुया। இப்போ अभी என்ன நடக்குது? क्या होता है? கொஞ்சம் நல்லா கவனமா கேளுங்க. जरा समझ இப்ப लीजिए என்ன நடக்குன்னா अभी क्या होता है? இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த உரிமை கொடுத்தது யார்? यीशु मसीह को हक कौन दिया? பிதாவுக்குள் இருந்த பரிசுத்த ஆவியானவர். पिता के अंदर जो पवित्र आत्मा है
இப்ப அந்த உரிமையை நமக்கு எப்படி கிடைக்கும்? वो हक हमें कैसे मिला? நமக்கு எப்படி கிடைக்கும்னா हमें कैसे मिला? இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்து यीशु मसीह के अंदर रहकर இயேசுவை பிதாவை நோக்கி கூப்பிட பண்ணுகிற यीशु को पिता की ओर पुकारने ஒரு लगाने ஆவியானவர் वाले இருக்கிறார்ல, एक पवित्र आत्मा है இப்ப ना, அந்த குமாரனுக்குள் இருந்த ஆவியை वो पुत्र के अंदर जो आत्मा था இயேசு கிறிஸ்து எனக்குள் வைக்கிறார். यीशु मसीह मेरे अंदर रखता है। அல்லேலூயா. हालेलुया। இப்ப குமாரனாகி இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த ஆவி अभी पुत्र यीशु मसीह के अंदर जो आत्मा था எனக்குள் வந்ததுனால் मेरे अंदर आ गया तो நான் யார் தெரியுமா? मैं कौन हूँ? ஆட்டோமேட்டிக்கா நானும் குமாரன். मैं भी एक पुत्र बन गया। அல்லேலூயா. हालेलुया। புரியுதா? समझ இயேசு पा रहे? கிறிஸ்துவை यीशु मसीह को குமாரனாய் மாற்றின पुत्र बनाया பரிசுத்த हुआ ஆவியானவர் वो पवित्र இப்ப आत्मा எனக்குள்ளே अभी வந்திருப்பதனால मेरे अंदर है, इसलिए இயேசு எப்படி பிதாவை நோக்கி அப்பான்னு கூப்பிட यीशु முடியுமோ जैसे पिता को देकर अप्पा कर बुला सकता அதே है, உரிமை वही हक எனக்கும் இருக்கிறது. मुझे भी है। ஏன்னா क्योंकि இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்த ஆவி எனக்குள்ள வந்துச்சு. यीशु मसीह के अंदर जो आत्मा था वो मेरे अंदर आ गया है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அப்ப நீங்களும் நானும் आप और हम தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கு परमेश्वर की संतान कहने के लिए இரண்டாவது அடையாளம் என்ன தெரியுமா? दूसरा चिन्ह क्या है? இயேசுவுக்குள் இருந்த ஆவி எனக்கு இருக்கு. यीशु मसीह के अंदर जो आत्मा था वो मेरे अंदर है। இயேசுவுக்குள் இருந்த உரிமை எனக்கு இருக்கு. यीशु के पास जो हक था वो मेरे पास है। இயேசுவுக்கு வைத்திருந்த சொந்தம் எனக்கு இருக்கிறது. यीशु के पास जो रिश्ता था वो मेरे पास है। அல்லேலூயா. हालेलुया। அதனால நம்ம தேவனுடைய பிள்ளைகள். इसलिए हम परमेश्वर के संतान है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அடுத்த ஒரு காரியத்தை और एक பாருங்க. कार्य देखते हैं எபேசியர் 1 அதிகாரத்தில் एफिसियों पहला अध्याय 6 வசனத்தை பார்க்கும் 6वें பொழுது वचन में देखते समय தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே अपने दया की इच्छा के अनुसार நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாய் हमें यीशु मसीह के द्वारा தமக்கு சுவிகார புத்திரமாகும்படி முன்குறித்திருக்கிறார். अपने ले पालक बनाने के लिए निर्णय लिया है। அல்லேலூயா. हालेलुया। இப்போ अभी இயேசு கிறிஸ்து மூலமாய் यीशु मसीह के द्वारा நான் தேவனுடைய பிள்ளை मैं परमेश्वर का संतान, இத தீர்மானித்தது इसे जो निर्णय किया நீங்களும் நான் அல்ல, हम या आप नहीं, பிதாவே நீ தீர்மானிச்சிட்டார். पिता ऐसे निर्णय कर लिया है। அல்லேலூயா. हालेलुया। பிதாவே சொல்றாரு, पिता कहता है நான் முன்னாடியே मैं தீர்மானிச்சிட்டேன். पहले से निर्णय कर இவங்க लिया, எல்லாம் ये सभी இயேசு கிறிஸ்து மூலமாக यीशु मसीह के द्वारा என்னுடைய பிள்ளையாய் மாறி मेरे இருக்கிறார்கள். संतान बन गए। அல்லேலூயா. हालेलुया। அப்போ நமக்கு हमें இந்த இந்த விருப்பத்தை இந்த சித்தத்தை इस चाहत को நம்முடைய விருப்பத்தின்படி நிறைவேறல, हमारे चाहत के अनुसार नहीं இது हुआ, தேவனுடைய விருப்பத்தின்படி ये நிறைவேறுகிறது. पिता के चाहत के अनुसार हुआ है। அதை நான் அப்படி ஷார்ட்டா சொல்றேன். उसे मैं सारांश से कहता हूँ, நீங்களும் நானும் आप और हम தேவனுடைய பிள்ளையாய் மாறி இருப்பது परमेश्वर के संतान बन गए हैं। உங்களுடைய சுய விருப்பமோ आपके खुद की चाहत, உங்களுடைய சுய சித்தமோ அல்ல, आपके खुद की इच्छा नहीं है, இது எல்லாம் தேவ சித்தம். ये सब परमेश्वर की इच्छा है। ஹல்லேலூயா. हालेलुया। இதெல்லாம் தேவ சித்தம். ये सब परमेश्वर எங்க की इच्छा அவர் है। பாவியா இருக்கிற நம்ம, वो हम जो पापी थे, துரோகியா இருக்கிற நம்ம, हम जो द्रोही थे, அந்நியர்களா இருக்கிற நம்ம अन्य थे, அவருடைய பிள்ளையா மாற்றுறாரு. उसके बच्चा बना दिया। இதை யார் தடுக்க முடியும்? इसे कौन रोक இது सकता है? அவருடைய விருப்பம் அல்லவா? उसका चाहत है ना। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। அப்போ तब ஒரு 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 ஆணுக்கு एक व्यक्ति को தனக்கு ஒரு பிள்ளையை தத்தெடுக்கிற ஒரு உரிமை இருக்கிறது. अपने लिए एक बच्चे को गोद लेना हक है। ஹல்லேலூயா. हालेलुया। அதே உரிமை தான் பிதாவுக்கு இருக்கு. वही हक पिता के पास भी है। இயேசு மாத்திரம் என்னுடைய பிள்ளை அல்ல, केवल यीशु मेरे संतान இந்த இயேசுவை नहीं, யாரெல்லாம் यीशु விசுவாசிக்கிறார்களோ, को जो कोई विश्वास करते இந்த हैं, இயேசுவுக்குள் இருந்த ஆவியை யாரெல்லாம் यीशु பெற்றுக்கொள்கிறார்களோ, मसीह के अंदर की आत्मा को जो कोई पाए யாரெல்லாம் हैं, ஜலத்தினால் ஆவியினால் जो कोई பிறந்திருக்கிறார்களோ, आत्मा और पानी से जन्म हुए இவர்கள் हैं, எல்லாரும் वे सब என்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லி मेरे संतान कहकर தேவன் விருப்பம் கொள்கிறார். परमेश्वर ने चाहत இது किया है। அவருடைய விருப்பத்தின்படி ये उसका பிறந்திருக்கிறோம். चाहत के अनुसार जन्म हुआ है। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। 1 பேதுரு 1:23 சொல்கிறது, पहला पत्रुस पहला अध्याय 23 वचन कहता है, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, नाश होने वाले नहीं, என்றென்றைக்கு நிற்கிறதும் सदा सदा के लिए रहने वाले, ஜீவன் உள்ளதுமான जीवन के தேவ வசனமாகிய परमेश्वर के वचन के அழிவில்லாத வித்தினாலே नाश ना होने वाले बीज के மறுபடியும் अनुसार ஜெனிக்கப்பட்டு फिर இருக்கிறீர்கள். से आप जन्म हुए அப்ப हैं। நம்ம மறுபடியும் பிறந்துட்டோம். हम फिर से जन्म हो गए हैं। இதற்கு நமக்கு உதவி செய்தது इसके लिए हमें मदद किया है இந்த அழிவில்லாத வித்தாகிய தேவ வசனம். ये नाश ना होने वाले परमेश्वर के இந்த वचन। தேவ வசனம் சொல்லுது, ये परमेश्वर का वचन कहता நீ है, இயேசுவை விசுவாசி, तू यीशु को विश्वास அவரை कर, ஏற்றுக்கொள், उसे स्वीकार உனக்கு कर, தேவனுடைய பிள்ளைகளுக்கு அதிகாரத்தை वो கொடுப்பார். परमेश्वर के पुत्र का अधिकार को देगा। நீ புருஷன், நீ ரத்தத்துல பிறக்க तू வேண்டாம், लघु से नहीं, புருஷனுடைய சித்தத்துல பிறக்க पुरुष வேண்டாம், की इच्छा के अनुसार नहीं, மாம்ச சித்தத்துல பிறக்க வேண்டாம், शारीरिक आशा के நீ अनुसार नहीं, தேவனாலே तुम பிறந்திருக்கிற. परमेश्वर के द्वारा அதனால जन्म நீங்க हुए हैं। தேவனுடைய பிள்ளைகளா इसलिए இருக்கிறீங்க. परमेश्वर के संतान हो। அதனால தான் 1 தெசலோனிக்கர் 5:5 சொல்கிறது, पहला தெசலோनिकियों 5:5 कहती है, நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் आप सब ज्योति के बच्चे பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். दिन के संतान है। ஹல்லேலூயா. हालेलुया।
நமக்கு இரவுக்கும் இருளுக்கும் சம்பந்தம் கிடையாது. हमारे लिए रात और दिन के लिए कोई संबंध नहीं है. நம்ம எப்படிப்பட்ட பிள்ளைங்க हम தெரியுமா? कैसे संतान है? தேவனாலே பிறந்திருப்பதினால் परमेश्वर के द्वारा जन्म हुए हैं. வெளிச்சத்திற்குரிய பிள்ளைகள், ज्योति के संतान है. பகலுக்குரிய பிள்ளைகள். दिन के संतान है. அல்லேலூயா. हालेलुया. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर की जो संतान है யார் என்றால் कौन है? தேவனாலே பிறந்தவர்கள். परमेश्वर के द्वारा जन्म हुए அவர்கள் हैं. ரத்தத்தினால ஒரு சொந்தத்தில வரல, और लघु के द्वारा रिश्ते में नहीं आए. மாம்ச சித்தத்தை நிறைவேற்றி வரல, शारीरिक लालसा को पूरा कर कर नहीं आया. ஒரு புருஷனுடைய விருப்பத்தின்படி வரல. एक पुरुष के चाहत के अनुसार नहीं आया. இவர்கள் தேவனாலே ये பிறந்திருக்கிறார்கள். सभी परमेश्वर के द्वारा जन्म हुए அதற்கு हैं. அடையாளமாக उसका चिन्ह ஞானஸ்நானமும் அபிஷேகம் பெற்றிருக்கிறோம். बपतिस्मा और अभिषेक को पाए हैं. இந்த ஆவியானவர் ये पवित्र आत्मा அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற अपा पिता कर कर बुलाने के लिए குமாரனுக்குரிய அதிகாரத்தை நமக்கு கொடுக்கிறார். पुत्र के अधिकार को हमें दिया है. இது எப்படி உண்டானது ये என்றால் कैसे हुआ है? இது அனாதி தீர்மானத்தில் தேவன் வைத்த திட்டம். ये शुरुआत के एक परमेश्वर का योजना है. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த தேவனுடைய விருப்பத்தின்படி நம்ம वो பிறந்திருக்கிறோம். परमेश्वर के विच्छा के अनुसार जन्म हुए हैं. அதனால इसीलिए அதற்கு நமக்கு உதவி செய்தது இந்த வேத வசனம். उसके लिए मदद किया हुआ एक बाइबल का நம்ம वचन है. பகலுக்குரிய பிள்ளைகளா हम இருக்கிறோம். दिन के संतान है. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப தேவனுடைய பிள்ளைகள் நாம் என்பதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? परमेश्वर के संतान है कर कर कितने लोग विश्वास करते हैं? அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. எப்படி தேவனுடைய பிள்ளைகளாய் மாறிட்டோம் புரிஞ்சிச்சா? कैसे हम परमेश्वर के संतान बन गए இப்ப समझ लिए? என்னுடைய டவுட் இல்லல்ல. अभी कोई शक नहीं है ना? நாளைக்கு யாராவது நீங்க தேவ பிள்ளையா कोई अभी पूछेंगे परमेश्वर பிசாசின் की பிள்ளையான்னு संतान है கேட்டா என்ன சொல்லுவீங்க? क्या? शैतान की संतान है तो कैसे தேவனுடைய कहेंगे? பிள்ளைங்க தைரியமா சொல்லணும். परमेश्वर के संतान लेकर के हिम्मत के साथ कहना है. அல்லேலூயா. हालेलुया. அதற்கு உரிய எல்லா குவாலிட்டிஸ் எல்லா தகுதிகளும் நம்மட்ட இருக்கு. उसकी सारे योग्यता इसमें हमारे पास है. இதெல்லாம் அதுக்குள்ள குவாலிட்டி. वो सब योग्यता है. தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கான குவாலிட்டி परमेश्वर தான் के बच्चे कर कर कहने के लिए ஞானஸ்நான அபிஷேகம் बपतिस्मा अभिषेक பரிசுத்தாவில் நடத்தப்படுது. पवित्र आत्मा के द्वारा चलाए அவர் जाना, அப்பா பிதான்னு கூப்பிடுறது, उससे अपा पिता कर कर बुलाया இது எல்லாம் जाना, நமக்கான தகுதி. ये सब हमारे लिए योग्य है. சோ அந்த தகுதி நமக்கு இருக்கிறதுனால ये योग्यता हमारे है इसके நம்ம लिए தைரியமா हम சொல்லணும், निर्णय को होकर कहेंगे நான் தேவனுடைய பிள்ளை. मैं परमेश्वर की संतान हूँ. அல்லேலூயா. हालेलुया. பிசாசு கேட்டாலும் தைரியமா சொல்லணும், शैतान पूछेगा तो भी बोलिए நான் தேவனுடைய பிள்ளை. मैं परमेश्वर का संतान हूँ. हालेलुया. हालेलुया. ஓகே, அடுத்த வசனத்துக்கு போகலாம். अगले वचन की ओर जाएंगे. 14ஆம் வசனத்துக்கு வாங்க. 14 वचन में யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் योहन्ना வசனம். पहला अध्याय 14 वचन. அந்த வார்த்தை மாம்சமாகி वो शब्द शारीरिक बनकर கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் अनुग्रह से और सच्चाई से भरकर நமக்குள்ளே வாசம் பண்ணினார். हमारे अंदर निवास किया. அவருடைய மகிமையை கண்டோ उसकी महिमा को देखे அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையா இருந்தது. पिता के एक लौता पुत्र की महिमा की योग्य महिमा था. இப்ப அந்த வார்த்தை மாம்சமாகி, वो शब्द शारीरिक में बनकर, எந்த வார்த்தை ஆதியிலே வார்த்தை இருந்ததுன்னு 1ஆம் வசனத்துல பார்த்தோம்ல, तो हम पहला वचन में देखते हैं शुरुआत में शब्द था कर कर, அந்த வார்த்தை वो शब्द மாம்சமாகி வந்தது. शारीरिक बनकर आया. அல்லேலூயா. हालेलुया. அந்த மாம்சமாய் வந்த வார்த்தைக்கு பெயர் தான் இயேசு கிறிஸ்து. वो शारीरिक तौर से आया हुआ शब्द के नाम है यीशु मसीह. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. ஏன் அவர் மாம்சமாய் வந்தார்? क्यों वो शारीरिक तौर से आया? அந்த வார்த்தை ஏன் மாம்சமா வந்துச்சு? वो शब्द क्यों शारीरिक तौर से आया? அல்லேலூயா. हालेलुया. இப்ப நீங்கள் நான் தேவனுடைய பிள்ளையாய் மாறுவதற்கு आप और हम परमेश्वर की संतान बदलने அவர் के लिए மாம்சமாய் வந்ததுனால தான் ஒரு உரிமை கிடைச்சிச்சு. वो शारीरिक तौर से आया इसलिए हम हकदार बने. இல்லனா அந்த உரிமை கிடையாது नहीं நமக்கு. तो हक नहीं मिलेगा. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. ஏன் அவர் மாம்சத்தில் வர வேண்டும்? क्यों वो शारीरिक तौर से आना है? அநேகருக்கு இந்த கேள்வி வரலாம். कई लोग ये सवाल करते हैं. அல்லேலூயா. சில हालेलुया. நமக்கு டவுட் வரலாம். हमें एक शक आ सकती है. ஏங்க ஒரு பாவத்துல இருந்து விடுதலை ஆக்குறதுக்கு एक व्यक्ति को पाप से छुड़ाने के இயேசு लिए கிறிஸ்து கண்டிப்பா மனுஷனா வரணுமா? यीशु मसीह जरूर शारीरिक तौर से आना है மனுஷனா வந்து क्या? சிலுவையில் அடிக்கப்படணுமா? मनुष्य के द्वारा आकर सूली पर मारना है அவர் क्या? ரத்தம் சிந்தணுமா? लघु भगाना था क्या? அல்லேலூயா. हालेलुया. இதெல்லாம் செய்யாமலே ஒரு மனிதனை விடுவிக்க முடியுமா முடியாதா? ये सब न करते हुए एक इंसान को छुड़ा सकता है कि नहीं सकता है? அவரால எல்லாம் முடியும். उसके द्वारा सब कुछ हो सकता है. அவரால எல்லாமே முடியும். उसके द्वारा सब कुछ होगा. ஆனால் लेकिन அவர் மாம்சமாய் வந்ததற்கான காரணம் என்ன? वो शारीरिक तौर से आने की कारण क्या है? ஒரு தேவ பிள்ளைங்க இதை நல்லா புரிந்து ये கொள்ளணும். परमेश्वर की संतान से समझ நீங்க लेना है. தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க. आप परमेश्वर की संतान ஆனா हो. இயேசு கிறிஸ்து ஏன் क्योंकि यीशु मसीह क्यों தேவனுடைய குமாரனாய் இருந்தும் परमेश्वर के पुत्र होकर भी மாம்சத்தில் வந்தார்? शारीरिक तौर से आया. வாசிக்கலாம். पढ़ेंगे எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் इब्रानियों की किताब 14ஆம் வசனத்துக்கு வரலாம். 14 वचन पढ़ेंगे. எபிரேயர் chapter 2 verse 14ல பாருங்க. इब्रानियों 2:14. ஆதலால் इसलिए பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் இருக்க. बच्चे शरीर और लघु के द्वारा है. அல்லேலூயா. हालेलुया. அப்ப பிள்ளைகள் बच्चे இரத்தத்தையும் மாம்சத்தையும் உடையவர்களாய் இருக்க, लघु और शारीरिक तौर से है. அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். वो भी उनके समान शरीर और लघु के द्वारा हुआ. மரணத்துக்கு அதிகாரியா
ஆவியான பிசாசானவனை मरण के अधिकारी शैतान को தனது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் अपने मरण के द्वारा उसे नाश करने के ஜீவ लिए காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் जीवन भर मरण के डर के गुलामीपन जो है யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். सभी लोगों को छुड़ाने के लिए वैसे हुआ. அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया. இப்ப பாருங்க, अभी देखिए ஒரு 3 காரியம் நிகழ்கிறது. यहाँ पर एक 3 कार्य है. இயேசு கிறிஸ்து यीशु मसीह மனிதனாய் இந்த உலகத்தில் வர காரணம் என்ன? मनुष्य के रूप में दुनिया में आने का कारण क्या है? ஏன் அவர் மாம்சத்தோடு இரத்தத்தோடு பிறக்க क्यों வேண்டும்? वो शरीर और लघु से जन्म होना है? ஒன்று, पहला அந்த वचனம் उस சொல்லுகிறது, वचन कहता है பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க बच्चे शरीर और लघु के द्वारा है, इसीलिए அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். उसके समान लघु और शरीर के द्वार से बन गया. ஒன்று, पहला நீங்களும் நானும் आप और हम தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறதுனால परमेश्वर की संतान है, इसीलिए இப்ப இந்த பிள்ளை अब ये संतान மாம்சத்து இரத்தத்தை உடையதா இருக்கு. शरीर और लघु के द्वारा है. இந்த பிள்ளையை போல நானும் மாற इस வேண்டும். बच्चे के समान मुझे भी बदलना है. அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया. இப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க. अभी समझ लीजिए, நான் ஒரு ஒரு ரகசியத்தை சொல்லுவோம். एक गुप्त बातों को बताता हूँ. அல்லேலூயா. हालेलुया. நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், मैं पहले ही कहा இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம பிள்ளைகள். यीशु मसीह आने के बाद हम संतान हैं. அல்லேலூயா. हालेलुया. இயேசு கிறிஸ்து குமாரனாய் வந்து यीशु मसीह पुत्र के रूप में அவருக்குள்ள आकर இருந்த அபிஷேகத்தை அந்த பரிசுத்தாய் ஊற்றினதுனால उसके தான் अंदर की पवित्र आत्मा को हमारे पर ढाला, நம்ம इसलिए தேவனுடைய பிள்ளைகள் हम சொல்லப்படுறோம். परमेश्वर की संतान कहते हैं. ஆனால் लेकिन பரலோகம் स्वर्गराज அல்லது தேவன் या परमेश्वर நம்மை அவருடைய பிள்ளைகளாக எப்பொழுது பார்த்தார்? हमें परमेश्वर के संतान के रूप में कब देखा? எப்பொழுது பார்த்தார்? कब देखा? இயேசு கிறிஸ்து பிறந்த அப்புறமா, यीशु मसीह जन्म होने के बाद है அல்லது क्या? இயேசு கிறிஸ்து மரித்ததுக்கு அப்புறமா, या यीशु मसीह मरने के बाद, அல்லது இயேசு கிறிஸ்து மரித்து எழுந்தருளப்பட்டதுக்கு அப்புறமா, या यीशु मसीह मरकर फिर से जी उठने के बाद, அல்லது எழுந்தருளி நமக்கு ஆவியை ஊற்றினதுக்கு அப்புறமா, या हमारे ऊपर आत्मा को उंडालने के बाद, அவர் எப்பொழுது நம்மை பிள்ளைகளாய் वो பார்த்தார்? कब हमें बच्चों के तौर में समझ लिया? அவர் எப்பொழுது நம்மை பிள்ளைகளாய் பார்த்தார் वो என்றால், बच्चे के तौर में कभी देखा? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வருவதற்கு முன்பாகவே பிள்ளையா பார்த்துட்டார். यीशु मसीह पृथ्वी में आने से पहले हमें बच्चे के रूप में देख लिया. அல்லேலூயா. हालेलुया. பிள்ளையா பார்த்துட்டாரு, बच्चे के रूप में देखा है, ஆனா பிள்ளையா மாற்ற முடியல. लेकिन बच्चे के रूप में बदल नहीं पाया. நான் சொல்றது கவனமா கேளுங்க, அப்பதான் जरा உங்களுக்கு समझ புரியும். लीजिए, இப்போ अभी இயேசு தேவன் परमेश्वर பூமியில் இருக்கிற மனுஷனை पृथ्वी में रहने वाले मनुष्य அவருடைய को பிள்ளையா பார்க்கிறாரு. अपने बच्चे के तौर में देखा, பார்க்கிறாரு, देख रहा ஆனா है, பிள்ளையா ஏற்றுக்கொள்ள முடியல. लेकिन बच्चे के तौर में स्वीकार नहीं पाया. பிள்ளையா ஏற்றுக்கொள்ள முடியல. बच्चे के तौर में स्वीकार नहीं पाया. காரணம் என்ன அப்படின்னா, कारण क्या है? அவன் वे தேவனுடைய சாயலை இழந்து நிற்கிறான். परमेश्वर की छाया को खो गया है. தேவனுடைய எல்லா விருப்பத்தையும் சித்தத்தையும் நிறைவேற்றாமல் இருக்கிறார். परमेश्वर की इच्छा को पूरा नहीं कर पा रहा அவன் है. தேவனுடைய பிள்ளை என்று அழைக்கப்படுவதற்கு தகுதி இல்லாதவனாய் இருக்கிறான். परमेश्वर के पुत्र करके कहलाने के लिए कोई योग्य அவன் नहीं है. தேவனை போல இல்ல. वो परमेश्वर के समान नहीं है. தேவன் ஆவியா இருக்கிறார். परमेश्वर आत्मा है. இவன் மாம்சத்தில் இருக்கிறான். ये शारीरिक तौर से है. தேவன் ரத்தத்தினால் அல்ல, परमेश्वर लघु से नहीं இவன் है, ரத்தத்தோடு இருக்கிறான். लेकिन ये लघु के साथ है. இவனை ஒரு பிள்ளையாய் மாற்ற வேண்டும். इसे एक बच्चे के तौर में बदलना है. இப்ப இந்த தீர்மானம் தேவனுடைய இருதயத்துல முன்னமே வந்துருச்சு. ये निर्णय पिता के हृदय में पहले से आ चुका ஆனா है, பிள்ளையா மாற்ற முடியல. लेकिन नहीं बना पाया. இதற்காக தான் इसीलिए ஆதாமின் காலத்திலிருந்தே आदाम के दिन से ஆண்டவர் என்ன பண்ணார்னா பலவித வழிமுறைகளை கொடுத்தார். परमेश्वर कई रीत निवास को दिखाया. அவனுக்கு பலிமுறைகளை கொடுத்தார், कैसे बलि चढ़ाना, காணிக்கை முறைகளை கொடுத்தார், दान के द्वारा दिखाया, ஆராதனை முறைகளை आराधना கொடுத்தார், के बारे में सिखाया, நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். न्यायों के बारे में सिखाया. இவை எதுவுமே ये सब कुछ ஒரு மனுஷனை தேவனுடைய பிள்ளையாய் மாற்றவில்லை. एक व्यक्ति को परमेश्वर के संतान में नहीं बदल पाया. ஆனா தேவனுடைய விருப்பம் என்ன தெரியுமா? लेकिन परमेश्वर का चाहत क्या है? அவனை என் பிள்ளையா மாற்றிரணும், मुझे मेरे बच्चे बनाना, அவனை என் பிள்ளையா மாறணும். वो भी मेरे बच्चे के रूप में बनना है. இப்ப என்ன பண்ணுகிறார்? अभी क्या करता है? இப்ப அவனை போல उसके समान நான் போய் मैं जाकर நான் அவனை என்னுடைய பிள்ளையா எடுக்க போறேன். मैं उसे अपने गोद लेने वाला हूँ. அதற்காக தான் इसलिए தேவன் என்ன பண்ணார்னா परमेश्वर क्या किया? தன்னுடைய குமாரனாகிய கிறிஸ்துவை अपने पुत्र यीशु मसीह को இந்த மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடைய ये शरीर और लघु के द्वारा ஒரு மனிதனாய் இந்த உலகத்துக்கு एक அனுப்பினார். मनुष्य के रूप में भेजा. அதான் வசனம் சொல்லுகிறது, इसलिए वचन कहता है பிள்ளைகள் மாம்சத்தை இரத்தத்தை உடையா இருக்க बच्चे लघु और शारीरिक तौर से है
है, இப்ப பிள்ளையா மாறல, अभी बच्चे नहीं बने, ஆனா தேவனுடைய உள்ளத்துல பிள்ளையா இருக்கிறோம். लेकिन परमेश्वर के हृदय में बच्चे बन இப்ப அந்த गए। பிள்ளை ரத்தத்தையும் மாம்சத்தையும் உடையதா இருக்கு. अब ये बच्चा लघु और शरीर के तौर से है, இப்ப இந்த பிள்ளையை लेकिन इस बच्चे को என்னுடைய பிள்ளையாய் மாற்ற வேண்டும் मेरे என்றால் बच्चे के तौर में बदलना है, என்ன तो செய்யணும் தெரியுமா? क्या करना है? என்னுடைய குமாரனை मेरे बच्चे को அவர்களைப் போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாய் மாற்ற வேண்டும். उनके समान शरीर और लहू के दौर में बनाना। அப்ப இயேசு கிறிஸ்து यीशु मसीह மாம்சத்தில் வர முதல் காரணம் என்ன தெரியுமா? शारीरिक तौर से आने की पहला कारण क्या है? நீங்களும் நானும் आप और हम மாம்சத்தில் இருப்பதனால शरीर में है, इसलिए தேவனுடைய பிள்ளைன்னு சொல்ல முடியல. परमेश्वर की संतान नहीं कह पाए, ஆனால் அவர் மாம்சத்தில் வந்து लेकिन वे शरीर में आकर எனக்கான எல்லா பலியையும் செலுத்தி मेरे लिए सब बलिदान को चढ़ाकर எனக்கான எல்லா தண்டனையும் ஏற்றுக்கொண்டு मेरे लिए सारे दंड को अपने ऊपर लेकर, எனக்கான எல்லா அக்கிரமங்களையும் சுமந்து கொண்டு मेरे सारे अधर्मों को उठाकर என்னை मुझे அவருடைய பிள்ளையை போல மாற்றி उसके बच्चे के समान बदल दिया। ஹalleluya हालेलुया, ஹalleluya. हालेलुया। அப்ப இயேசு கிறிஸ்து மனுஷனாய் வர முதல் காரணம் என்ன यीशु தெரியுமா? मसीह मनुष्य के रूप में आना पहला कारण क्या है? நீங்களும் நானும் தான். आप और हम, ஹalleluya. हालेलुया। நம்ம மனுஷனா இருந்துட்டோமே, हम मनुष्य थे, அதனால தான் அவர் மனுஷனா வர வேண்டிய इसलिए சூழ்நிலை. वे भी मनुष्य बनकर आने की ஏன்னா स्थिति बन அவர் गई। வரவில்லை என்றால் अगर वो यदि नहीं आए தேவன் நம்மை பிள்ளையாய் மாற்ற तो முடியாது. परमेश्वर में बच्चा नहीं बदल पाएगा। அவர் வந்து நமக்காக ரத்தத்தை சிந்தி वो आकर हमारे लघु भगाकर நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்த்து हमारे விட்டு पाप को उठाकर, இப்போ இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, अब यीशु मसीह कहता है எனக்குள் இருக்கிற ஆவியை मेरे अंदर की आत्मा நான் को இவங்களுக்குள்ள வைக்கிறேன். मैं इनके अंदर रखूंगा। நான் உம்முடைய பிள்ளையா இருப்பது मैं போல आपके संतान हूँ, இவர்களும் உம்முடைய பிள்ளைகளா இருக்கிறார்கள். ये भी आपके संतान है। ஹalleluya हालेलुया, ஹalleluya. हालेलुया। அப்போ இயேசு கிறிஸ்து மாம்சத்துல வர முதல் காரணம் நம்ம மாம்சத்தில் இருப்பதுதான். यीशु मसीह शारीरिक तौर से आने की पहला कारण हम शारीरिक में है, நம்ம ரத்தத்துல இருந்ததுனால हम लघु में थे, इसलिए அவர் அப்படி வந்தார். वो वैसे आया। இரண்டாவது அங்க சொல்லுகிறது, दूसरा वहाँ पर लिखा है, மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை मरण के अधिकारी शैतान को தமது மரணத்தினாலே அழிக்க வேண்டும். अपने मरण के द्वारा उसे नाश करना है। ஹalleluya. हालेलुया। இப்போ இந்த பிசாசு अब ये शैतान எதற்கு அதிகாரியா இருக்கிறான் किसका என்றால் अधिकारी है? மரணத்துக்கு அதிகாரியா वो இருக்கிறான். मरण का अधिकारी है, ஹalleluya. हालेलुया। மரணத்துக்கு मृत्यु का அதிகாரியா இருக்கிறான். अधिकारी है। கொஞ்சம் கவனமா கேளுங்க. ध्यान से सुनेंगे। பிசாசுக்கு மரணம் உண்டா? शैतान के लिए मरण है? பிசாசுக்கு மரணம் இருக்கா? शैतान के लिए मरण है? கிடையாது. नहीं। அவன் எப்படி மரணத்துக்கு அதிகாரியா மாறினான்? वो कैसे मरण के अधिकारी बना? எங்க அவன் அவனுக்கு மரணம் கிடையாது. उसके लिए कोई मृत्यु नहीं है, ஆனா அதே நேரத்துல लेकिन उसी समय வசனம் சொல்லுகிறது, वचन कहती है மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை. मृत्यु के अधिकारी शैतान को। அப்ப மரணத்துக்கு அதிகாரியாய் பிசாசு எப்பொழுது மாறினான்? मरण के अधिकारी शैतान कभी बन गया? எப்பொழுது மாறினான்? कभी बन गया? அப்படியே ஆதாம் காலத்துக்கு வாங்க. आदम के जीवन में आएंगे, ஆதாம் காலத்துக்கு வாங்க. आदम के दिन में आएंगे। தேவன் ஆதாமையும் ஏவாளையும் படைக்கும் பொழுது அவர்களுக்கு மரணம் இருந்ததா? परमेश्वर आदम और हवा को बनाते समय उनके लिए मरण नियुक्त किया था, மரணம் இருந்ததா? मरण की नियुक्त किया था। படைக்கும் பொழுது மரணம் கிடையாது. जब उसे बनाया उसका कोई मरण के अंत नहीं था। நல்லா புரிந்து கொள்ளுங்க. अच्छे से समझ लीजिए, இந்த கனியை புசிக்கிற நாளில் நீ சாகவே சாவாய். ये फल को जब खाओगे तब मरोगे। ஆண்டவர் அப்படிதானே சொன்னார். तो परमेश्वर ऐसे ही कहा இந்த ना, கனியை புசிச்சா சாவ, ये फल को खाएंगे तब मरोगे, புசிக்கலனா यदि नहीं खाएंगे உனக்கு சாகவே கிடையாது. तुम्हारे लिए कोई मरण नहीं है। அப்படி என்றால் इसका मतलब மனிதனும் மரணம் இல்லாதவனாய் தான் படைக்கப்பட்டான். मनुष्य भी मरण के बिना ही जन्मा गया। அல்லேலூயா. हालेलुया, புரியுதா? समझ लिए। நமக்கும் மரணம் இல்லாம தான் ஆண்டவர் படைச்சார். हम भी मरण के बिना परमेश्वर ने हमें जन्माया, ஆனால் लेकिन இந்த பிசாசுனுடைய தந்திரத்தினால் ये शैतान की जो चतुराई के कारण அன்றைக்கு ஆதாம் ஏவாளும் उस दिन आदम और हव्वा விளக்கப்பட்ட கனியை புசித்ததினால் हटाया गया उस फल को खाए, इसलिए மரணம் வந்தது. मरण आई। யாருக்கு அப்படின்னா किसके लिए? மனுஷனுக்கு தான் வந்துச்சு, केवल मनुष्य के लिए आया, பிசாசுக்கு வரல. शैतान के लिए नहीं। அல்லேலூயா. हालेलुया। மனுஷனுக்கு மரணம் வந்துச்சு. मनुष्य के अंदर मरण आया, ஆனா இந்த மரணத்துக்கு காரணம் யார் தெரியுமா? लेकिन इस मरण का कारण का कौन है? பிசாஸ். शैतान। அதனால தான் வசனம் சொல்லுது, इसलिए वचन कहता இந்த है மரணத்துக்கு அதிகாரி யார் என்றால் பிசாசு. इस मृत्यु का अधिकारी कौन है? அதனால शैतान। தான் பாவம் செய்கிற ஒவ்வொரு ஆத்மாவும் சாகும். इसलिए पाप करने वाले हर एक आत्मा मर जाएगा। பாவத்தின் சம்பளம் மரணம். पाप की मजदूरी मरण है। இந்த மரணம் ये मरण நம்முடைய தவறினால் வந்திருந்தாலும் हमारे கூட गलती के द्वारा आए तो भी இந்த தவறை நமக்குள் விதைத்தது பிசாசு. ये गलती को हमारे अंदर बोया हुआ शैतान। இந்த பாவத்துக்கு நம்மை தூண்டினது பிசாசு. इस पाप के लिए हमें चेतावनी किया हुआ शैतान। அதனால தான் மரணத்துக்கு அவன் அதிகாரி என்று इसलिए சொல்லப்படுகிறது. वो मृत्यु का अधिकारी है। இந்த உலகத்தில் மரணம் என்ற ஒன்று இல்லாத நாட்களில் इस दुनिया में जब मरण नहीं था, தன்னுடைய வஞ்சகத்தினால் अपने
अपने चतुराई के कारण ஒரு மரணத்தை கொண்டு வந்தானே, एक मरण को लेकर आया। அந்த பிசாசு தான் மரணத்துக்கு அதிகாரியா वो இருக்கிறான். शैतान ही मृत्यु का अधिकारी है। இப்ப இந்த மரணத்துக்கு அதிகாரிக अब ये பிசாசானவன் मृत्यु का अधिकारी शैतान ஒவ்வொரு மனுஷனும் हर एक व्यक्ति மரிக்கும் பொழுதும் मरते समय என்ன சொல்லுகிறான் क्या என்றால், कहता है? இந்த ஆத்துமா என்னுடையது, ये प्राण मेरा है, இந்த ஆத்துமா என்னுடையது. ये प्राण मेरा है, ஏனால் இந்த ஆத்துமா பாவத்தினால் செத்திருக்கிறது, क्योंकि ये प्राण पाप के द्वारा मरा है, பாவத்தினால் மரிக்கிறது. पाप के द्वारा मर चुका है। அதனால इसलिए இந்த ஆத்துமா ये என்னுடையது प्राण मेरा है। என்று மரிக்கிற ஒவ்வொரு ஆத்மாவையும் ऐसे मरने वाला हर एक आत्मा பிசாசு தன்னுடைய அதிகாரத்தினால் எடுத்துக்கொண்டிருந்தார். शैतान अपने अधिकार से उठा लिया। அல்லேலூயா. हालेलुया। இதெல்லாம் ஆவிக்குரிய ரகசியங்கள். ये सब आत्मिक गुप्त बात है। அவன் தன்னுடைய அதிகாரத்தினால, ஏன்னா அவன்கிட்ட அந்த அதிகாரம் இருக்குல்ல, उसके पास वो अधिकार है। பாவத்தினால தான் மரணம் வந்துச்சு. पाप के द्वारा ही அப்ப मरण இவன் आया। மரிப்பதற்கு காரணம் பாவம். मरने के कारण पाप। அப்ப அவன் என் கூட தான் இருக்கணும், वो तब मेरे संग रहना है, உங்ககிட்ட வரக்கூடாது. आपके संग नहीं இந்த आना है। அதிகாரத்தினால் அந்த ஆத்துமாக்களை அவன் எடுத்துக்கொண்டு इस இருக்கிறார். अधिकार के द्वारा उस प्राण को अपने पास இப்ப लेता है। தேவன் ஒரு திட்டம் பண்ணுகிறார். अभी परमेश्वर की योजना बनाया। நான் படைத்த மனிதன் मैं रचा हुआ என்னுடைய इंसान பிள்ளையாய் மாற்றின मेरे மனிதன், बच्चे को बनाने के என்னுடைய लिए சாயலை கடுத்த मेरे பெற்றிருந்தவன், रूप को उसे दिया, என்னை போலவே பேசுகிறவன், मेरे तरह बोलने वाला, எல்லாம் இருந்தும் सब कुछ होकर भी இந்த பிசாசு ये शैतान அவன் அதிகாரம் பண்றானே, उसके ऊपर अधिकार அவன் करता மீது है, அதிகாரத்தை उसके ऊपर செலுத்துறானே. राज करता है। இப்ப இந்த அதிகாரத்தை अब ये राज को நான் செயலிழக்க செய்ய வேண்டும் मेरे என்றால் से नाकाम करना है तो அதற்கு ஒரு காரியம் நடந்தே ஆக उसके लिए வேண்டும். कार्य होना ही है। எந்த மரணத்தினால் जो मरण से பிசாசு மனிதன் மீது அதிகாரம் செலுத்துகிறானோ, शैतान इंसान के ऊपर अधिकार करता அதே है, விதமான மரணத்தினால் वही प्रकार के मरण के இந்த द्वारा பிசாசின் அதிகாரங்களை எல்லாம் நான் எடுக்க इस போகிறேன். शैतान के अधिकार को मैं उठाने वाला हूँ। ஹல்லேலூயா. हालेलुया। அவன் மீது இருக்கிற அந்த அதிகாரத்துல நான் எடுக்க उसके पास போகிறேன். जो अधिकार है, उसे छीनने वाला हूँ। அதனால தான் இயேசு கிறிஸ்து इसलिए यीशु मसीह மனிதனாய் இந்த உலகத்தில் வந்து मानव जाति के रूप में आकर தன் அம்மை போல மாம்சத்தில் ரத்தத்தில் हमारे வாழ்ந்து समान शरीर और लघु में जीकर நம்மை போலவே பாடுகள் பட்டு हमारे समान वो तकलीफ நம்மை उठाकर போலவே கண்ணீர் விட்டு हमारे तरह आंसू बहाकर நம்மை போலவே வேதனைப்பட்டு हमारे तरह ही वेदना நம்மை पाकर போலவே பிதாவை நோக்கி கெஞ்சி ஜெபித்து हमारे द्वारा पिता की ओर पुकार कर प्रार्थना நாம் कर மரிப்பது போலவே இயேசு கிறிஸ்துவும் हम மரித்தார். जैसे मरते वैसे ही यीशु मसीह भी मरा। நல்லா புரிந்து கொள்ளுங்க. इसे समझ लीजिए। இப்ப இந்த மரணம் ये जो मरण है என்ன நடந்தது क्या என்றால், हुआ, எல்லாருடைய மரணத்தின் மீதும் सारे लोगों के मरण के ऊपर பிசாசு அதிகாரம் செலுத்தினார். शैतान अधिकार करता ஏன்னா था, எல்லாருடைய மரணத்துக்கு பின்பு ஒரு பாவம் இருந்தது. क्योंकि सभी लोगों के मरण के पीछे एक पाप था। மனுஷனாய் பிறந்த ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பாவம் இருந்தது. जो मानव जाति है, सभी लोगों के जीवन में एक पाप है। அதனால பிசாசு எல்லா மனிதனுடைய ஆத்துமாவும் எனக்கு தான் इसलिए சொல்லிட்டு शैतान कहा कि सारे मानव जाति की प्राण मेरा है। இப்போ अभी மனிதனாய் பிறந்தோம், जो कोई मानव जाति बनकर பாவமில்லாமல் பிறந்து பாவமில்லாமல் மரித்தார் இயேசு கிறிஸ்து. बिना पाप से जन्म होकर बिना पाप से मरा। அவரிடத்தில் ஒரு குற்றத்தையும் காண उसके முடியவில்லை. पास कोई दोष नहीं देखे, அவரிடத்தில் அசுத்தம் என்கிற ஒரு துளி கூட கிடையாது. उसके पास अशुद्धता की एक बूंद भी नहीं है। முழுமையான பரிசுத்தத்தோடு पूरी வாழ்ந்தார். तरीके से पवित्रता में அவர் जिया। நம்மை போல மனுஷனாய் தான் वो இருந்தார், हमारे जैसे मनुष्य था, ஆனால் பரிசுத்தமாய் வாழ்ந்தார். लेकिन पवित्र जीवन बिताया। அவரிடத்தில் பிசாசுக்கு எந்த அதிகாரமும் செலுத்த முடியல. उसके पास शैतान कोई अधिकार को नहीं कर அவன் पाया। நினைச்சான் उसने இந்த सोचा, மரணத்தில் நான் அதிகாரம் செலுத்திடுவேன். इस मरण पे मैं अधिकार कर அதனால लूंगा। தான் இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறைவதற்கு அத்தனை பேரை தூண்டினான். इसलिए यीशु मसीह को सूली पर मारने के लिए कई ஏன்னா लोगों को उकसाया। அவருடைய பிறப்புல பாவத்தை கொண்டு வர முடியல, उसके जन्म में पाप नहीं है, வாழ்ற நடக்கையில பாவத்தை கொண்டு வர முடியல. उसके जीवन के चाल चलन में पाप नहीं है, அவர் எந்த ஒரு பாவம் இல்லாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். कोई भी पाप के बिना जिया है। பிசாசனுடைய கடைசி என்ன ஆயுதம் எது தெரியுமா? अभी மரணம். शैतान का आखिरी हथियार मरण। அந்த மரணத்தை கொடுத்து उस मरण को நான் देखकर இந்த ஆத்துமாவை எனக்காய் மாற்றுவேன் इस प्राण को मेरे लिए बदल दूंगा। என்று பிசாசு நினைத்த போது ऐसे शैतान सोचा, தேவன் தன்னுடைய தீர்மானத்தை நிறைவேற்றினார். परमेश्वर अपने निर्णय को पूरा என்ன किया। தீர்மானம் தெரியுமா? क्या निर्णय था? பாவத்தோடு மரித்த மனிதன் மீது தான் அவனுக்கு அதிகாரம். जो पाप के द्वारा मरा उसके ऊपर उसके अधिकार ஆனால் है, பாவமே இல்லாமல் लेकिन निष्कलंक எல்லாருடைய பாவங்களை நீக்கி सारे लोगों के पाप को हटाकर ஒரு ஜீவ பலியாக மரித்த एक जीवन के बलि के रूप में जो என் मरा, இயேசு கிறிஸ்து மரணத்தின் மீது यीशु मसीह के मरण के ऊपर பிசாசுக்கு அதிகாரம் இல்லை. शैतान की कोई अधिकार नहीं இப்ப है। அந்த மரணத்தின் மூலம் वो मरण के द्वारा இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார் தெரியுமா? यीशु मसीह ने क्या कहा? அவன்கிட்ட இந்த அதிகாரத்தெல்லாம் பிடுங்க उसके ஆரம்பிச்சிட்டார். पास के अधिकार को छीनने लगा। அதான் வசனம் சொல்லுகிறது, इसलिए वचन कहता है, சிலுவையிலே क्रूस पर அவர் துரைத்தனங்களையும் वो अंधकार के साथ துரைத்தனங்கள் आसमान की प्रधानता
அதிகாரங்களையும் अधिकार உரிந்து கொண்டு से छीन कर அவனை நிர்வாணமான கோலமாக்கி उसे नग्नपन बनाकर சிலுவையிலே வெற்றி சிறந்தார். क्रूस पर वो जीत को हासिल किया। அல்லேலூயா. हालेलुया। அப்ப சிலுவை மரணத்துல क्रूस का जो मरण है என்ன நடந்தது தெரியுமா? क्या हुआ? எந்த மரணத்தின் மீது பிசாசு அதிகாரம் जो செலுத்தினானோ, मरण के ऊपर शैतान अधिकार कर रहा எந்த था, துரைத்தனம் வச்சிருந்தானோ जो अधिकार उसके हाथ में था அதை எல்லாம் பிடுங்க उसे ஆரம்பிச்சார். छीनने लगा। எந்த மரணத்தின் மீது அதிகாரம் இருக்கு அதெல்லாம் பிடுங்கு. जो मरण के ऊपर उसके बाद அதெல்லாம் अधिकार பிடுங்கி उसे छीन कर அவனை நிர்வாணமான கோலமாக்கினா उसे नग्नपन बनाकर எந்த அதிகாரமும் இல்லாதவனாய் மாற்றி कोई भी अधिकार के बिना उसे बनाकर சிலுவையிலே வெற்றி சிறந்து விட்டார். क्रूस पर उसने जीत को हासिल किया। அல்லேலூயா. हालेलुया। இப்ப அவர் சிலுவையில வெற்றி சிறந்ததுனால अभी वो क्रूस पर जीत को हासिल किया, நல்லா புரிந்து கொள்ளுங்க. इसीलिए समझ लीजिए உங்கள் மீதும் என் மீதும் आपके और हमारे ऊपर மரணத்தின் அதிகாரம் பிசாசு அவனுக்கு அதிகாரம் मरण के கிடையாது. अधिकारी शैतान के ऊपर अधिकार नहीं है। இன்னைக்கு ஏன் आज क्यों கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்கிறோம் தெரியுமா? मसीह के अंदर मरने वाले धन्य कर कर कहते हैं। சொல்லுவோம் தெரியுமா? கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் हम பாக்கியவான்கள். कहते हैं ना मसीह के अंदर जो मरते हैं वो धन्य है। அல்லேலூயா. ஏன் சொல்றோம்? वो क्यों कहते हैं? ஏன்னா क्योंकि இந்த மரணத்தை ये मरण என் இயேசு கிறிஸ்து பிடுங்கி விட்டார். यीशु मसीह ने उसे छीन அந்த लिया। அதிகாரத்துல பிடுங்கிட்டாரு. अधिकार को छीन இப்போ लिया। நீங்களும் நானும் अब आप और हम பாவத்தில் மரிக்கல, पाप के द्वारा नहीं கிறிஸ்துவுக்குள் मसीह के மரிக்கிறோம். अंदर मरते हैं। கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறதுனால मसीह के अंदर मरते हैं, இந்த इसीलिए மரணத்தை குறித்து நமக்கு துக்கம் கிடையாது. इस मरण के द्वारा हमारे दुख नहीं, இந்த மரணத்தை குறித்து எனக்கு பயம் இல்ல. इस मरण के द्वारा हमारे डर नहीं இந்த है, மரணத்தை குறித்து எனக்கு எந்த ஒரு சங்கடமும் இல்ல. इस मरण के द्वारा कोई संकट नहीं है। ஏன் தெரியுமா? क्योंकि இந்த மரணம் என்ன பாக்கியவானா ये மாத்துதுங்க. मरण मुझे धन्य बना என்ன ஒரு दिया है, blessed people மாத்துது. मुझे आशीषदायक बना दिया। அல்லேலூயா. हालेलुया। ஏனா क्योंकि மரணத்தின் அதிகாரியாக பிசாசானவன் मरण के अधिकारी शैतान தன்னுடைய மரணத்தினாலே ஜெயித்தான். उसके मरण से அப்ப विजय இயேசு पाए। கிறிஸ்து மனிதனாய் பிறக்க காரணம் என்ன தெரியுமா? यीशु मसीह मानव ज्योति में रूप लेना ஒன்னு कारण क्या है? நீங்களும் நானும் आप और हम மாம்சத்தில் இருந்து शारीरिक से அவருடைய பிள்ளையாய் மாற முடியாம उसके இருந்தோம். बच्चे नहीं बनने थे, ஆனா இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் பிறந்து लेकिन यीशु मसीह शारीरिक में जन्म அவரை होकर போல நம்மையும் அவர் பிள்ளையாய் மாற்றிட்டார். उसके समान हमें भी उसके संतान बना दिया। இரண்டாவது दूसरा, மரணத்தின் அதிகாரியான பிசாசானவன் मरण के अधिकारी शैतान தன்னுடைய மரணத்தினாலே ஜெயித்து अपने मरण से उससे विजय पाकर எல்லா அதிகாரங்களையும் பிடிக்கிட்டார். सारे अधिकार को छीन लिया। மூணாவது அந்த வசனம் என்ன சொல்லுது? तीसरा वचन क्या कहती 15 है? வசனம் பார்க்கலாம். 15 वचन எபிரேயர் 2:15 इब्रानियों 2:15 ஜீவ காலம் எல்லாம் जीवन भर மரண பயத்தினாலே मरण के डर के साथ அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் जो कोई गुलामीपन के अंदर है விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். छुड़ाने के लिए वैसे हुआ। மூணாவது ரீசன் என்ன? तीसरा कारण क्या இயேசு है? கிறிஸ்து ஏன் மனுஷனா வரணும்? यीशु मसीह क्यों मानव जाति बनकर ஜீவ आया? காலம் எல்லாம் जीवन भर மரண பயத்தினாலே मरण के डर के நம்ம ஒரு कारण அடிமைத்தனத்துல இருந்தோம். हमें गुलामीपन में थे। ஐயோ நான் செத்துருவேன், मैं मर जाऊंगा, ஐயோ நான் செத்துருவேன், मैं मर जाऊंगा, இப்படியே பயந்துகிட்டே இருந்தோம் ऐसे தெரியுமா? डर रहे थे। இப்படி அடிமைத்தனத்துல இந்த பயத்துல இருந்தோம்ல, ऐसे गुलामीपन के डर में थे। இந்த பயத்தில் இருக்கிற யாவையும் ये डर के अंदर जो कोई है விடுதலையாக்கும்படியாக, छुड़ाने के लिए, விடுதலையாக்கும்படினா छुड़ाने के लिए கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். जरा सोच कर देखो। இன்னைக்கு आज வசனம் சொல்லுகிறது, वचन कहती है, மரணமே ए मरण உன் கூரெங்கே, तेरा जीत कहाँ है? பாதாளமே ये अधोलोक, உன் ஜெயமெங்கே. तेरा विजय कहाँ है? இப்படி தைரியமாய் சொல்ல காரணம் என்ன? ऐसे निडर होकर कहने की कारण क्या இன்னைக்கு है? நீங்களும் நானும் आज आप और हम மரணத்தை பார்த்து பயம் இல்லாமல் இருக்க காரணம் என்ன? मरण के बारे में क्यों डरते नहीं? இப்போ நான் மரித்தாலும், अभी मैं मरूं तो நான் भी, இயேசு விட்டு போவேன், मैं पिता यीशु मसीह के पास இப்போ जाऊंगा। அவனுடைய வருகை வந்தாலும் अभी यदि ये நான் परमेश्वर இயேசு की விட்டு आगमन है போவேன், तो मैं यीशु मसीह के पास எனக்கு மரணத்தை जाऊंगा। குறித்து பயம் இல்லை. मेरे लिए मरण की डर नहीं है। சொல்ல காரணம் என்ன தெரியுமா? कहने की कारण क्या है? நம்மை அடிமைப்படுத்தி இருந்த हमें गुलामी कर அந்த रखा हुआ பயத்தின் ஆவிய वो डर की आत्मा இயேசு को கிறிஸ்து यीशु मसीह எடுத்து தூரப்பட்டார். उसे छुड़ा कर निकाल कर फेंक दिया। அல்லேலூயா. हालेलुया। எடுத்து தூரப்பட்டார். निकाल कर फेंक दिया। இப்ப நமக்கு என்ன தைரியம் अभी தெரியுமா? हमें क्या हिम्मत है? இயேசு கிறிஸ்துவை यीशु मसीह को மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவியானவர் मरण मरे हुए से जिलाया हुआ पवित्र आत्मा சாவுக்கு ஏதுவான என்னுடைய சரீரங்களை मरण की होगी इस शरीर को உயிர்ப்பிக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். जिलाने के लिए सामर्थ्यवान है। அல்லேலூயா. हालेलुया। இப்போ உங்களுக்கு எனக்கும் अभी आप और हमें மரணத்தை குறித்து பயம் இல்ல, मरण के बारे में डर नहीं है। மரணத்தை குறித்து ஒரு தைரியம் வந்துச்சு. मरण के बारे में एक हिम्मत आ என்ன चुकी தைரியம் है। வந்துச்சு? क्या हिम्मत है? இயேசு கிறிஸ்துவை மூன்றாம் நாள் ஆவியானவர் உயிரோடு எழுப்பினார். यीशु मसीह को तीसरे दिन पवित्र आत्मा ने அதை जिलाया। போலவே उसी समान, அதை போலவே उसी समान என்னுடைய சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தை, मेरे मरण की होगी इस शरीर को, அழிந்து போகிற இந்த சரீரத்தை, नाश होने वाले इस शरीर को, கனவீனப்பட்டிருக்கிற இந்த சரீரத்தை
आदरणीय बिना आदरने के शरीर को, பலவீனப்பட்டிருக்கிற இந்த சரீரத்தை, कमजोरी के शरीर को, நோயுடன் இருக்கிற இந்த சரீரத்தை बीमारी के साथ रहने वाले शरीर को என் இயேசு கிறிஸ்து मेरे यीशु அவருடைய मसीह வருகையில उसके आगमन में உயிர்ப்பிக்க வல்லமையுள்ளவராய் फिर से जिलाने இருக்கிறார். के लिए सामर्थ्यवान है। இந்த நம்பிக்கை எத்தனை பேருக்கு இருக்கு? ये विश्वास किसके अंदर, कितने लोग के இந்த अंदर है? நம்பிக்கை இருந்துச்சுன்னா यदि विश्वास हो तो இப்போ சாவதுக்கும் பயப்பட மாட்டோம். आप मरने के लिए भी नहीं डरेंगे। அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. समझ लीजिए, இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வர காரணம், மிகப்பெரிய காரணம் இருக்கு. यीशु मसीह शारीरिक तौर में आना बहुत बड़ा कारण है। ஏதோ பாவத்தை மன்னிக்க வந்தார், அப்படி கிடையாது. आपकी क्षमा करने के लिए नहीं, உங்களையும் என்னையும் பிள்ளையா மாற்றணும். आप और हमें बच्चे के रूप में बदलना है। மரணத்துக்கு அதிகார பிசாசவன அந்த மரணத்துல ஜெயிக்கணும். मरण के अधिकारी शैतान को मरण के द्वारा उसे विजय पाना है। மூன்றாவது என்ன தெரியுமா? तीसरा क्या है? என் பிள்ளைங்களா மரணத்துக்கு பயந்துகிட்டு मेरे இருக்காங்க. बच्चे सब मरण के लिए डर रहे செத்தா हैं। என்ன நடக்கும் தெரியல, मरेंगे तो क्या होगा पता नहीं, எங்க போவோம் தெரியல, कहाँ जाएंगे पता नहीं। எல்லாம் பயந்துட்டு இருக்கீங்களே. ये लोग डरते थे ना। இயேசு வந்தாரு, यीशु मसीह आया, நான் இருக்கிறேன், मैं हूँ, என்ன உயிரோட எழுப்பின ஆவியானவர் मुझे जिलाया हुआ पवित्र आत्मा உன்னையும் என்னுடைய வருகையில உயிரோட எழுப்புவாரு. आपको भी मेरे आगमन में நீங்க जिलाएंगे। அவரோட கூட எழுந்து आप उसके संग उठकर அந்த பரலோகத்திற்கு சென்று वो स्वर्ग राज्य में जाकर அவரோடு கூட ஆளுகை செய்கிறவர்களா उसके साथ வீற்றிருப்பீர்கள். राजकरण करने के लिए विराजमान இந்த रहेंगे। நம்பிக்கையை கொடுத்தது எது தெரியுமா? ये भरोसा का दिया हुआ कौन है? என் இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வந்தது. मेरा यीशु मसीह शारीरिक तौर से आया அல்லேலூயா. है। हालेलुया। அப்ப இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தை மாம்சமாகி, वो शब्द शारीरिक बनकर, அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப மாம்சத்துல வந்ததுனால वो शारीरिक तौर से आया, इसलिए இன்னைக்கு ஏன் வாழ்க்கையில இருந்த आज मेरे जीवन से எல்லா பயமும் துற போயிடுச்சு. सारे डर हट गई। தேவையில்லாம பயப்படாதீங்க. बिना कारण डरो मत। இருக்கையிலே ஒரு மிகப்பெரிய பயம் எதுங்க? इस रहने में एक बड़ा डर कौन सा है? கொஞ்சம் யோசித்து பாருங்க. जरा सोच कर देखो। இருக்கையிலே மிகப்பெரிய பயம் மரணம் தான். सबसे बड़ा डर मरण की डर। அதை விட ஒரு பெரிய பயம் இந்த உலகத்துல எதுவுமே उससे एक கிடையாது. बड़ा डर कुछ नहीं है। நம்ம வாழ்க்கையில கஷ்டமா இருக்கட்டும், हमारे போராட்டமா जीवन के இருக்கட்டும், तकलीफ होने दो, संघर्ष கடன் होने दो, பிரச்சனையா या இருக்கட்டும், उधारी की நோயா समस्या होने दो, या இருக்கட்டும், बीमारी होने दो, இது எல்லாம் கொடுக்கிற பயத்தை விட ये सब देने वाले डर से भी ஒரு அதிகமான பயம் கொடுக்கிறது எது? बहुतायत से डर देने वाला மரணம் தான். मरण। ஐயோ இன்னைக்கு செத்து போயிருவோமோ आज मर जाऊंगा क्या, அப்படின்னு நினைச்சாலே ऐसे सोचते பாதி ही பேர் பாதி செத்து போயிருவாங்க वहाँ பாருங்க. आधा मर जाएंगे। அல்லேலூயா. हालेलुया। எங்க இவ்வளவு பெரிய பயத்தையே इतने बड़े डर को என் இயேசு கிறிஸ்து அகற்றிட்டார். मेरे यीशु मसीह ने निकाल வேற दिया। ஏன் தேவையில்லாத சின்ன சின்ன பயத்துக்கெல்லாம் பயந்துட்டு छोटे இருக்கோம்? छोटे विषय के लिए डरते हो? அல்லேலூயா. புரியுதா? அல்லேலூயா. समझ நான் சொல்றது रहे हो? புரியுதா? मैं बोलता हूँ, எங்க समझ रहे हो? இருக்கையிலே பெரிய பயத்தையே அவர் தூரப்பட்டாரு. सबसे बड़े डर को उसने हटा दिया। இப்ப நம்ம அனுபவிக்கலாம் சின்ன சின்ன காரியங்கள், हम जो अनुभव करते छोटा छोटा गाँव சின்ன है, சின்ன பயம், छोटा छोटा डर, இதை ஜெயிக்க அவர் வல்லமை தர மாட்டாரா? इसे पराभव करने के लिए இதை सामर्थ्य नहीं देगा ஜெயிப்பதற்கு क्या? எனக்கு ஒரு வழியை திறக்க इसे மாட்டாரா? विजय करने के लिए एक मार्ग नहीं खोलेगा क्या? நிச்சயமாய் திறப்பார். जरूर खोलेगा। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அப்ப இன்னைக்கு நம்ம ரெண்டே காரியம் தான் பார்த்திருக்கோம். दो ही कार्य को हम देखे हैं। ஒன்னு நம்ம தேவனால் பிறந்தவர், एक परमेश्वर के द्वारा जन्म हुए हैं, அல்லேலூயா. हालेलुया। நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். हम परमेश्वर के संतान हैं। அதற்கு அடையாளமாக उसका चिन्ह நமக்கு ஞானஸ்தானம் இருக்கிறது, हमें बपतिस्मा है, அவருடைய அபிஷேகம் उसकी இருக்கிறது. अभिषेक है। அல்லேலூயா. புரியுதா? समझ रहे நம்ம हो? வந்து ரத்தத்துல பிறக்கல, हम लघु से नहीं, மாம்ச சித்தத்துல பிறக்கல, शारीरिक तौर से नहीं, புருஷனுடைய சித்தத்துல पुरुष பிறக்கல. की इच्छा के अनुसार நம்ம नहीं, தேவனாலே பிற हम காரணம் என்ன? परमेश्वर के द्वारा ही जन्म அவருடைய हुए ஆவி हैं। எனக்குள்ள இருக்கிறது. उसकी आत्मा मेरे अंदर அந்த है, ஆவியில நான் उस நடத்தப்படுகிறேன். आत्मा में मैं चलाया जाता இயேசு हूँ। கிறிஸ்துவை அவருடைய பிள்ளையாய் மாற்றின यीशु मसीह को अपने संतान बनाया அதே हुआ ஆவியானவர் वही आत्मा எனக்குள்ள मेरे இருக்கிறது. अंदर है, நானும் அவருடைய பிள்ளை. मैं भी उसकी संतान हूँ। இப்போ अभी இயேசு கிறிஸ்து ஏன் மாம்சத்துல வந்தார்? यीशु मसीह क्यों शारीरिक में आया? மூன்று காரியங்கள். 3 कार्य। ஒன்று, पहला, நீங்களும் நானும் அவருடைய பிள்ளையா மாறணும் அப்படின்னா आप और हम संतान बनने के लिए அவர் நம்ம போல மாம்சம் வரணும். वो हमारे लिए शारीरिक में बनना। ரெண்டாவது, दूसरा, மரணத்தின் அதிகாரி பிசாசான ஜெயிக்கணும். मरण के अधिकारी शैतान को जीतना। மூன்றாவது, तीसरा, மரணத்தை குறித்து இருக்கிற எல்லா பயம் இருக்குல்ல, मरण के जो डर है, இந்த பயத்தெல்லாம் அகற்றணும். ये डर को उठाने के இதுக்கு लिए, தான் அந்த வார்த்தை மாம்சமாகி. इसलिए वो शब्द शारीरिक அடுத்த காரியத்தை बनकर அடுத்த வாரத்துல பார்க்கலாம். आगे के समय आगे இதற்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். इसके लिए हम सौंपेंगे, அவருடைய பிள்ளைகளாய் வாழுவோம். उसके बच्चे बनकर जिएंगे, தைரியமா வாழுங்க. निडर होकर जिएंगे। அவருடைய ஆவியானவர் உங்களோடு கூட पवित्र இருக்கிறார். आत्मा आपके संग है। கர்த்தர் தான் அவருடைய வருகையை நம்மை ஆயத்தப்படுத்துவார். परमेश्वर उसके आगमन के लिए हमें तैयार और इस करेंगे।